श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयाम्न अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदिजैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयकास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मसन्नयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्कदङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं दरस्य मकताभ्यय भट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவ நயகலமுங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப்போதிரண்டம் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் படிதென்று நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மண்பால் இயம்பம் கலித்துறை அந்தாதி ஓதைச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானா திருநாமத்தால் முனிதந்த நோட்டிட்டு சாவித்திரி என்னும் நண்பருளை கலிதந்த செஞ்சொல் கலித்திரை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தரை கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நன் நண்பரேத்தும் நாமமெல்லாம் என் நாவினுள்ளே அல்லம் பகலம் அமரம் படி நல்கு அருசமயம் வெல்லம் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பனே ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவும் நெறிதரு பூமகள் நாதனம் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீநிலத்தோர் அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரமுதே. ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற ஆச்சரியமான கிரந்தமானது பிரபன்ன காயத்ரி என்று சொல்லப்படுகிறது. பிரபன்ன காயத்ரி, பிரபன்ன சாவித்திரி என்று சொல்வார்கள். காயத்ரி மந்திரத்துக்கு உண்டான வைபவம் என்னவோ அதே வைபவமானது இந்த திராவிட பாஷையில் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்துக்கு உண்டு. காயத்ரி என்பது சம்ஸ்கிருத பாஷை, இந்த சாவித்திரி என்பது திராவிட பாஷை. இருப்பினும் இதிலே ஒரு ஆச்சாரியனை பிரதானமாக கொண்டுள்ளார்கள். ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். ஏனென்றால் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்கிற ஆச்சரியமான அந்த சன்னிவேஷத்தாலே, அந்த நிலையாலே இதை தெரிவித்தார் என்று சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த கிரந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே 19வது பாட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான பாசுரம். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் நெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று என் நீநிலத்தோர் அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரமுதே என்று தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையிலே இதுல இது 19வது பாட்டு. ஆனால் இதுல 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுரம் வரைக்கும் ஒரு கிரமம். அப்படி என்றால் 8வது பாசுரம் வருத்தும் புறவிரல் மாற்ற என்று பொய்கையாழ்வாருடைய நிலை. இது 19வது பாசுரம் என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய நிலை. அப்படி இருக்க செய்து இது என்ன கிரமம்? இது 8வது தொடங்கி 19வது பாட்டு வரையில் 12 பாசுரங்களாலே 12 ஆழ்வார்களை சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு பிரகடனம் இது. அப்படின்னால் இந்த பாசுரத்தோடு இந்த 19வது பாசுரத்தோடு ஒரு கிரமம் முடிகிறது. என்ன கிரமம்னால், ராமானுஜ நூற்றந்தாதிலே முதலில் 7 பாசுரங்கள் அவதாரிகை என்று சொல்லக்கூடிய நிலை. அதன் பிறகு 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுரம் வரையில் ஆழ்வார்கள் நிலை. பொய்கையாழ்வார் தொடக்கமாக சுவாமி நம்மாழ்வார் பரியந்தம். சுவாமி பொய்கையாழ்வார் தொடக்கமாக திருவங்கி ஆழ்வார் பரியந்தம் தானே சொல்லணும். அப்படின்னா இதை நமக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று வரும். என்ன சந்தேகம் என்றால், இந்த 12 ஆழ்வார்கள் இங்க 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுரம் வரையில் 12 ஆழ்வார்னு சொல்லிட்டு இருக்கே. இந்த 12 ஆழ்வார்ல ஏற்கனவே நம்மாழ்வாரையும் திருமங்கை ஆழ்வாரும் சொல்லி ஆகிவிட்டது. முதல் பாசுரம் பூமன்னமாது பொருந்தியமார் அந்த பாசுரத்திலே
நெஞ்சே சொல்லுவோன் நாவங்கள் அந்த பதிகத்திலே பாவண்ண மாறன் அடிபணிந்தவன் என்று நம்மாழ்வாரு குறிப்பிட்டாகிவிட்டது. மேற்கொண்டு இரண்டாம் பாசனமாக இருக்கக்கூடிய கல்லார் பொழில் தன்னரங்கன் அந்த பாட்டிலே குறையல் பிரானடிக்கே வில்லாத அன்பனி ராமானுஜன் மிக்க சீலமல்லார் உள்ளாது என் நெஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் பாட்டிலே திருமங்கையாளர் சொல்லி ஆகிவிட்டது. இருப்பினும் இப்ப மறுபடியும் அவர் இருக்கணுமான்னா அங்க ஏற்கனவே சொன்னது பராங்குச பரகால எதிவராதிகள் என்கிற கிரமத்திலே எடுத்தார். ஆனா இங்க சொல்வது ஆழ்வார்கள் கிரமம். அந்த ஆழ்வார்கள் கிரமத்திலே இங்க எடுத்திருக்கார். சரி சுவாமி, இது என்ன கிரமம்? முதல்ல பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார், ஏன்னா இந்த கிரமத்தை நம்ம பார்க்கல இல்லையே சுவாமி. 8வது பாத்திரம் வந்துட்டு ஒவ்வொரு பாத்திரத்தையும் இதனால இந்த ஆழ்வார் சொன்னார், இதனால இந்த ஆழ்வார் சொன்னார், இதனால இந்த ஏன்னா சுவாமி மணவாள மாமணிகள் அவர் ஏற்படுத்தின அந்த உபதேசத்தின மாலையிலே ஆழ்வார்கள் கிரமம் வேறு. பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மணி சையன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நட்பானன் நன்கலியன் இந்த கிரமத்திலே சுவாமி மணவாள மாமணிகள் எடுத்திருக்கார். ஆனா இங்கே அந்த கிரமத்தில் எடுக்கல. இங்க எடுக்கப்பட்ட கிரமம் என்ன? 8வது பாத்திரத்திலே பொய்கையாழ்வார் தெரிவித்தார், 9வது பாத்திரத்திலே பூதத்தாழ்வார் தெரிவித்தார், 10ஆம் பாட்டிலே பேயாழ்வார் தெரிவித்தார். அப்ப இந்த 3 பேரையும் ஒன்று சேர தெரிவித்திருக்கார். 8ஆம் பாட்டு என்பது வருத்தும் புறவிரல் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குறித்தின் பொருளையும் செந்தமிழ் கண்ணையும் கூட்டி ஒன்ற திருத்தெண்டெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தம் பரமன் அப்படின்னு 8ஆம் பாசனத்தை தெரிவித்தார் பொய்கையாழ்வார் பாசனம். அதற்கு மேற்கொண்டு 9ஆம் பாட்டிலே இறைவனைக்கான இதயத்துருள்கட ஞானமென்னம் நிறவிலக்கேற்றிய பூத திருவடித்தாள்கள் நெஞ்ச துறைய வைத்தாலும் ராமானுஜன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்னி வைப்பவரே என்று பூதத்தாழ்வாடு திருவடியை பற்றினார் சுவாமி ராமானுஜன் தெரிவித்தார். அதற்கு 10வது பாட்டிலே மன்னிய பேருரல் மாண்டபின் கோவலல் மாமலரால் கண்ணுட ஆயனை கண்டவை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போட்டுமை ராமானுஜர் கண்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே என்று 3 ஆழ்வார்கள் ஒரு சேர எடுத்தார் இல்லையா? அதுக்கு என்ன காரணம் என்றால் 3 ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள். அப்ப முதலாழ்வார்கள் விதத்திலே அத 19ஆம் பாசனம் தொடங்கி கடையில் ஆழ்வார் எடுத்திருக்காரு. ஆனா 8 என்ன, 9 என்ன, 10 என்ன, இந்த 3 பாசனத்தாலே கிரமேன வச்சுட்டார். அப்ப முதலாழ்வார்ங்கிற கிரமம் சரியா இருக்கணும். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அந்த கிரமத்துல அதை எடுத்துட்டார். அதற்கு அடுத்தது ஆச்சரியமா இருக்கு பாருங்க, திருப்பானாழ்வார் எடுத்திருக்கார். திருப்பானாழ்வார் எதற்காக எடுத்தார்னா இவர் வருஷ கிரமத்துல 4வது ஆழ்வாரா எடுத்திருக்கார். ஆனால் இவருடைய 4வது ஆழ்வார் கிடையாது, இவர் 9வது ஆழ்வார். வருஷ கிரமத்துல இவர் 9வது ஆழ்வார். இந்த திருப்பானாழ்வார் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலம்புகள் பான் பெருமாள் சரணாம்பது பத்தாரியல் சென்னி ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்த்தம் காரியவன்மை என்னால் சொல்லலாது இக்கடனிடத்தே. இது 4வது பாசனம். அடிய 4வது பாசனம் சொல்றது ஆழ்வார்கள் கிரமத்தில சொல்லப்பட்ட பாசனத்தைப்படி 4வது பாசனம். அப்படின்னா 8வது பாசனம் முதல் பாசனம் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 8, 9, 10 இது 3 பாசனம் ஆயிடுச்சு. 4வது பாசனம் இது சீரிய நான்மறை செம்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான திருப்பானாழ்வார் பாசனம். இது ஏன் சுவாமி திருப்பானாழ்வார்னா முதல் ஆழ்வார்கள் 3வரும் ஓரிடத்துல வரவேற்சாரணும். இங்க தேகலீசன் கேள்விப்பட்டிருக்கிறோம். திருக்கோவலூர் திவ்யதேசம் திருவிக்கிரம பெருமாள் அங்க வரவழைச்சு அங்க அவர்களுக்கு அனுபவத்தை கொடுத்தான் பகவான். வையந்தகலியாய் அன்பேதுகலியாய் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று சொல்லக்கூடிய மூன்று திருவந்தாதிகள், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த 3 திருவந்தாதி அனுபவத்தை கொடுத்தார் பெருமாள். இது முதல் 3 ஆழ்வார்கள் பற்றினது. அடுத்து திருப்பானாழ்வார். திருப்பானாழ்வாரை 4வது பாசமாக வைக்க காரணம் என்னன்னா இவ் ஆழ்வாரை தன்னிடத்திலே வரவைச்சார். அவ 3 பேரை வர வச்சு கொஞ்சம் நிதானமா இதை கொள்ளுங்க. ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை காமிக்கிறார் வியாக்கியாத்தா. என்னன்னா அவ 3 பேர்னா யாரு? பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் 3 பேரை எங்க தான் வரவேற்ற அவர் இடத்துக்கு தானும் வந்தார். பகவான் தேகலீசன் என்று சொல்லுங்க திருவிக்கிரமர்
அவரும் வந்தார், இவாரையும் வர வைச்சார். மிருகுண்டு மகரிஷி என்கிற ஆசிரமம், அந்த மிருகுண்டு மகரிஷி ஆசிரமத்தை வர வைத்து அவருக்கு சேவை கொடுத்தார். ஆனா திருப்பானாழ்வாரை தன்னிடத்துல வர வைத்துக் கொண்டார். என்னமா சுவாமி, கரியவாகி புடை பலர்ந்து மெலிந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, அந்த கண்களை காட்டினான். அப்படிப்பட்ட கண்களுக்கு என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று 4வது ஆழ்வார் விஷயம். ஆனா இந்த பாசுர கிரமத்திலே 4வது ஆழ்வார் சொன்னா, அப்ப ஆழ்வார் கிரமத்திலே இது 9வது ஆழ்வார். அப்ப திருப்பானாழ்வாரை தன்னிடத்திலே வர வைத்துக் கொண்டார். அதுக்கப்புறம் தன்னை வரைக்கும் இவால தன்னா அபார 3 பேரும் எங்கன்னா அவா 3 பேரையும் ஒரு இடத்துக்கு வர சொன்னார். பெருமாளும் அந்த இடத்துக்கு போனார். ஆனா பெருமாள் திருப்பானாழ்வார் விஷயத்துல ஏற்கனவே பெருமாள் திருவரங்கத்தில் இருக்கார். அந்த திருப்பானாழ்வார் தன்னிடத்தில் வர வைத்துக் கொண்டார். இது 4வது பாசனமாக அமைக்கப்பட்ட சீரிய நான்மரச்சம்பொருள் என்கிற திருப்பானாழ்வார் பாசனம். அதுக்கு அடுத்தபடியே 5வதாக திருமேஷி ஆழ்வார், ஆச்சரியமான பாசனம் திருமேஷி ஆழ்வார் பாசனம். அந்த திருமேஷி ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசனம் என்ன, அது சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஆழ்வாரை அர்ச்சாவதார பகவான் தன்னை அவருக்கு காட்டினான்றது 4வது அவதாரம். அர்ச்சாவதார அவதாரம் திருவரங்க பெருமாள். அந்த திருவரங்க காட்டினது திருமேஷி ஆழ்வார் யாருக்கு, திருப்பானாழ்வாருக்கு. அர்ச்சாவதார பெருமாளை காட்டி கொடுத்தான் திருமேஷி ஆழ்வாருக்கு. ஆனால் 5ஆம் பாட்டுல என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஆழ்வாரை தன்னிடத்தில் அழைத்து அவர் சொல்படி தான் நடந்தான். 5ஆம் பாட்டின் கருத்து. அதாவது திருமேஷி ஆழ்வாரை தன்னிடத்தில் வர வச்சான். வர வச்சு ஆழ்வார் திருமேஷி ஆழ்வார் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் நடப்போம். உண்டா சுவாமினா இந்த இடத்துல பாருங்க, 4வது பாட்டு என்று சொல்லக்கூடிய திருப்பானாழ்வார்ல தன்னிடத்தில் அழைத்து அவர் சொல்படி நடந்தார்னா நடக்கல. அவர் காட்டவே கண்ட பாத கமலம் கமலர் அல்லாட இன்று கேட்டர் உதரபந்தம் திருமாறு கண்டம் தூபான்னு தெரிவித்தார். ஆனா 5ஆம் பாட்டுல திருமேஷி ஆழ்வார் தன்னிடத்தில் வர வைத்து அவர் சொல்படி நடந்தார். சுவாமி எப்படி நடந்தார்? திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கம் என்கிற அர்ச்சையிலே ஆழ்ந்து ஆசைப்பட்டு என் அமுதிரை கண்டகங்கள் மற்றொன்னை காணார். ஆனால் திருமேஷி ஆழ்வார் அவர் அர்ச்சைதான். அவர் திருக்குடந்தை 6ஆமுதன். அப்படி ஆறாவதே அடியே நுடலம் என்பால் அன்பாயி நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாற என்று அந்த திருக்குடந்தை 6வது ஆழ்வார்கிட்ட ஆச்சரியமான அவர்கிட்ட இருந்து கொண்டு இவர் சொல்படி இவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, எழுந்திருந்து பேசிவாழி கேசனே, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசிவாழி கேசனே, நான் வந்திருக்கேன், படுத்துட்டே நீ சமாதானம் சொல்றியே, எழுந்துக்க வேண்டாமா? எழுந்துருக்கச்சே, ஓ நான் சொன்னேன்னு எழுந்துட்டியா, இதுவே நன்னா இருக்க நன்னா இருக்கு அப்படின்னா அந்த திருக்கோளத்தோட சைவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தன, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசிவாழி கேசனன்னு ஆழ்வார் நியமிக்க பகவான் எழுந்து பேசினாரோ அந்த நிலை எங்க வந்தது? அது திருமேஷி ஆழ்வார். இந்த 5வது சொல்ல காரணம். அப்ப வரவழைத்து அவர் சொல்படி நடந்தான்தான் காரணம். வரவழைச்சானோ திருப்பானாள் தான் திருமேஷியார் வரவைச்சான். வரவழைத்து அவர் சொல்படி நடந்தான். மறுபடியும் சொல்லிக்கிறேன், முதல் 3 ஆழ்வார்கள் அவளை ஒரு இடத்துக்கு வர சொன்னார். பெருமாள் அந்த இடத்துக்கு போனார், அவளுக்கு சேவை சாய்ச்சான். 2வது ஆழ்வாரான 2வது ஆழ்வார்னா இந்த 4வது ஆழ்வார். அப்ப திருப்பானாழ்வாரை திருவரங்கத்துக்கு வரவழைத்து காட்டவே கண்ட பாதக பலம் கடனுள்ளாடு அவருக்கு பூர்ணமான அனுபவத்தை கொடுத்தார். இது திருப்பானாழ்வார். அதே 5வது ஆழ்வாராக இருக்கிற திருமேஷி ஆழ்வார் வர சொன்னார். வந்தார். வந்து நீ சொல்லும்படி நான் இருக்கேன் அப்படின்னா பேசி வாழி கேசனை கிடந்தவாள் இணைந்திருந்து பேசி வாழி கேசனன்னு இது 5வது பாதம் சொல்ல காரணம் அழைத்தார். அடுத்த 6வது ஆழ்வார் செய்யும் பசுந்தொலவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்தையன் கடற்கனியும் பரந்தாளன்றி ஆதரியாமையன் ராமானுஜன் சரணேகதி வேரனுக்குன்னு தொன்றபடியாள பற்றி அனுகிரகிக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, ஆழ்வார வட வைத்து அவர் சொல்படி இவர் நடக்கல. திருமேஷி ஆழ்வார் சொல்படி 6வது ஆழ்வான் நடந்தான். அதனால்தான் ஆழ்வான் என்ற பெயரை பகவான் எடுத்துட்டார். பிரான் என்கிற பெயரை திருமேஷி ஆழ்வார் எடுத்துட்டார். திருமேஷி பிரான். மற்ற எந்த ஆழ்வார்களும் பிரான் என்கிற சப்தமே கிடையாது. பிரான் உபகாரகன்னு அர்த்தம். அது மட்டும் என்ன உபகாரம்? பகவானுக்கு தான் பிரான்னு பேரு. அப்படிப்பட்ட பிரான் என்கிற சப்தத்தை 6வது பிரான் என்கிற சப்தத்தை திருமேஷி ஆழ்வார் கொடுத்து தன்னிடத்தில் ஆழ்வாருங்கிற சப்தத்தை பகவான் எடுத்த 6 அமுதாழ்வான் ஆதரித்த பேறுகளை
தாராமையாலே தளர்ந்து மிக தீராத ஆசையுடன் ஆற்றாமை பேசி அளவந்தான் மாசுரசீர் மாறனன்மான் தெரிவிக்கிறார் இல்லையா. ஆனா இங்க செய்யும் பசுந்தொழவ தொழில் மாலை என்கிற இதுலயே தொன்றபடி ஆழ்வாருக்கு அனுகிரகத்துக்கு என்ன காரணம் என்றால், இந்த பாசுரத்திலே ஆழ்வார வனவழிச்சு அவர் சொல்படி நடக்கல. அப்ப என்ன நடக்குதுன்னா, தான் சொல்படி தன்னை காட்டி அழகனூர் அரங்கமன்றே ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனூர் அரங்கமன்றேன்னு. அப்ப ஆழ்வாருக்கு ஐயப்பாடு போக்கணுமோனோ, அப்ப எந்த ஆழ்வாரை கூப்பிட்டு நாம் அவர் சொல்படி நடந்தினோமோ அதே இந்த திருமேசியாழ்வார் அவர் சொல்படி நடந்தாரணும். இப்ப அதே இடத்துல இந்த ஆழ்வாருக்கு ஐயப்பாடு போக்கணுமோ, ஐயப்பாடு சந்தேகம், ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை தன் திருமேனியை சேவிச்சபடியால அந்த சந்தேகம் போயிடுத்து ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கம் என்றே தன்பால் ஆதரம் பெருக வைத்து அழகனோர் அரங்கம் என்ற இது யாருக்கு காட்டினான்? தொண்டபடியாக காட்டினான். அதனால அந்த பின்னாடி அப்ப ஐயப்பாடு தீர்ந்ததனோ, ஐயப்பாடு தீர்ந்தது. இப்ப 5-6 ஆழ்வார்கள் ஆயிடுச்சு. முதல் 3 ஆழ்வார்கள் ஒரு இடத்துக்கு வர வைத்தார். அடுத்து 4வது ஆழ்வாராக திருப்பான் ஆழ்வார் அவர் காட்ட கண்டார். அடுத்து 5வது ஆழ்வாராக இருக்கக்கூடிய திருமேசி ஆழ்வார் அவர் காட்ட கண்டாலும் இவர் சொல்படி கேட்டான் பேசி வாழி கேசனை கிடந்த வாழ்ந்தது. அதுக்கு அடுத்தபடியாக தொன்றபடி ஆழ்வாரை ஏதோ சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்துக்குண்டான சமாதானம் என்னமோ அந்த சமாதானத்தை தெரிவிக்கலாம் என்கிற நிலையோடு அந்த சமாதானத்தை பூர்ணமா தெரிவிக்கிறாருனோ அது தெரிஞ்சது. அதுக்கு அடுத்த பாசனம் குலசேகர ஆழ்வார் பாசனம், ஆசிரியர் பாசனம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே சமகம் சிறுசாம் வந்தே ராஜானாம் குலசேகரம்னு சொல்லக்கூடிய குலசேகரன் நித்தியம் அந்த ரங்கநாத அனுபவிக்கணும் ஆசைப்பட்டார். அது அந்த பிரார்த்திக்க அந்த ரங்கநாத அனுபவம் தொன்றபடி ஆழ்வார் கிடைச்சதானோ. அப்படி இருக்கச்சு அந்த ரங்கநாதனே நிர்வகிக்கிறார். பெருமாளாக சக்கரவர்த்தி திருமகனா இருக்க அந்த ரங்கத்தில் போகணும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் தானே சக்கரவர்த்தி திருமகன். இவருக்கு ராமன் மேல பிரீத்தி, அப்பீதமான பிரீத்தி, ராம பக்தீஷி கொண்டு குலசேகர ஆழ்வார்னு சொல்லலாம். அதனால்தான் பெருமாள்னு ராமனுக்கு பேரு, அவருடைய திருமொழியே பெருமாள் திருமொழின்னு பேரு. இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்க ராமன் இருக்காருன்னா அந்த ராமனே தான் திருவரங்கநாதன். அந்த திருங்கத்திலே போகணும் ஆசைப்பட்டது யாரு? குலசேகரார். அதனால அந்த பாத்திரத்தை அமைத்தார். அடுத்து அதற்கு அடுத்தபடியாக ஆசிரம திருவிழா பெரியாழ்வார் சோராத காதல் பெருஞ்சொதிப்பால் தொல்லமாலையொன்னம் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தால் பேராத உள்ளத்து ராமானுஜர் தன் பிறங்கீசி சாரா மனுஷனை சேரேன் எனக்கென்ன தாழ்வினை என்ன. குலசேகர ஆழ்வார் நடந்து கொண்ட விஷயம் என்னன்னா, ராமன் விஜயராமன், அந்த விஜயராமன் இல்லையா. ஆனா ராமனுக்கு இத்தனை பராக்கிரமம் இருக்கு, இத்தனை தைரியசாலி, அவரை பார்த்தா அவர் அம்பு தொட்டாலே போடணும் தெரியுமோனோ, அதையெல்லாம் மறந்தார் யாரு? குலசேகர் மறந்து ராமனுக்கு ஏதோ ஆபத்து. ஏன்னா அந்த சிஷ்யால் எல்லாரும் யார் சிஷ்யால்? ஏதோ ஒரு காலட்சேப அதிகாரி, அந்த காலட்சேப அதிகாரி கதையை சொல்ல, அந்த கதையில இவருக்கு ஏதோ யுத்தம் பண்றதுக்காக போகச்சு இங்க காட்டுல, அந்த காட்டுல யுத்தம் பண்றதா 16,000 இருக்கக்கூடிய ராட்சசர்களை ஒரே பானத்தை தோச்சரணும், யுத்தம் பண்றதுக்காக ராமனுக்கு ஆபத்து, நான் தான் போகணும் நினைச்சாரணும். அந்த நிலை யாருக்கு ஏற்பட்டது? அப்படின்னா என்னது? அவனை போய் ரட்சிக்கணும்னு கிளம்பிட்டாரு. கிளம்பி போய் ரட்சித்தாரணும். அந்த நிலை குலசேகர ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யாரு? பெரியாழ்வார் விஷயம். பெரியாழ்வாருக்கு அந்த மாதிரி ரட்சிக்கக்கூடிய நிலை உண்டான கையில கத்தி எடுப்பாரா? அவர் பிராமணோத்தமர், இவரோ சத்திரியர். குலசேகரர் சத்திரியர், ஆனா பெரியாழ்வாரோ பிராமணோத்தமர். அந்த பிராமணோத்தரமா இருந்தபடியாலே அவரால் ரட்சிக்கக்கூடிய நிலை இல்லாதபடியாலே என்ன பண்ணார்னா, பல்லாண்டு பாடுவோம்னு அதனால பல்லாண்டு பாட தலைக்கட்டில பெரியாழ்வார். அப்ப குலசேகர் ராஜாவானபடியால இவரால நன்னா ஓடி போய் ரட்சிக்க முடிந்தது. ஆனால் பெரியாழ்வாராலே கத்தி எடுக்கிறது வாய்ப்பு கிடையாது. அதனால என்ன பண்ணார்? நாவினாலே பல்லாண்டு பாடுறாரு. அதனால குலசேகர ஆழ்வாருக்கு அடுத்து பெரியாழ்வார அமைத்தார். பெரியாழ்வார்னு சொன்னாலே ஆண்டார். அடுத்து யார் வரணும்? அடுத்து இருந்தாங்க எனக்கென்ன தாழ்வினையே செய்யும் சோராத காதல் பெருஞ்சொலிப்பால் பாசனத்திலே எனக்கென்ன தாழ்வினையன் முடிக்கிறார். அடுத்த பாசனம் ஆண்டாள் எடுக்கிறார் சூடிக்குடத்தனாச்சார். சோராத காதல் பெருஞ்சொலிப்பால் தொல்லமாலை எண்ணம் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும்
பான்மையந்தால் சேராத உள்ளத்து ராமானுஜன் தன் பிறங்கிய சீர் சாரா மனுஷரை சேரி எனக்கென்ன தாழ்வு. இது பெரியாழ்வார் பாசனம். அப்ப தாழ்வொன்று இல்லாமற தாழ்ந்து தலமுழுதும் கலிய ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்பன். பெரியாழ்வார சொன்னாலே ஆண்டாள சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டாள சொல்லி ஆகணும். அடுத்த பாசனம் சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள்ளல் அப்படின்னு சொல்லி தலைக்கட்ட. ஏன்னா இந்த நிலை ஏற்பட்டாதான் அப்ப கிரமம் வந்துடுறது. இப்ப மறுபடியும் கிரமம் சொல்றோம். முதலாழ்வார்கள் 3 பேர். வருத்தம் பொறவிரல் மாற்ற இறைவனைக்கான இதயத்திற்கிடைய கண்ணிய பேரூரில் மாண்டவன் 8ஆம் பாசனம், 9ஆம் பாசனம், 10ஆம் பாசனம். இந்த 3 பாசனத்தாலே முதலாழ்வாரை தெரிவித்தார். அதுக்கு அடுத்தது 4ஆம் பாசனத்தாலே திருப்பானாழ்வாரை தெரிவித்தார். அதுக்கப்புறம் 5ஆம் பாசனத்தாலே திருமேஷி ஆழ்வாரை தெரிவித்தார். அதுக்கப்புறம் 6ஆம் பாசனத்தாலே தொண்டபடி ஆழ்வாரை தெரிவித்தார். அதுக்கப்புறம் 7ஆம் பாசனத்தாலே குலசேகர ஆழ்வாரை தெரிவித்தார். அதுக்கப்புறம் 8ஆம் பாசனத்தாலே பெரியாழ்வாரை தெரிவித்தார். அதுக்கப்புறம் 9ஆம் பாசனத்தாலே ஆண்டாளை தெரிவித்தார். இனி மிச்சம் இருக்கிறது 3 பேர். 9 பேர் எடுத்தணும். இனி மிச்சம் இருக்கிறது 3 பேர். 3 பேர் யாரு? மதுரகவி ஆழ்வார், அதே போல சுவாமி நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இவ 3 பேர் இருக்கா இல்லையா? இந்த இவரை எப்படி வைக்கலாம்? பராங்குச பரகால எதிவராஜன் முன்னே பார்த்தோம். ஆனா பராங்குசனை அடிபணிந்தவர் மதுரகவிகள். கேள்விப்பட்டுக்கணும். வேறொன்றும் நாடறியேன் வேதம் தமிழ் செய்தமாறு இல்லையா? அப்ப பராங்குச பரகால எதிவராஜன் இருக்குச்சு. இந்த மிச்சம் இவர்களுக்கு என்ன கிரமம் வைக்கணும்? இப்ப இதுவரைக்கும் கிரமம் பார்த்துட்டோமானோ அந்த கிரமத்தை தாண்டி இந்த 3 பேரை எப்படி விடி வைக்கிறதுன்னா நம்மாழ்வார சொல்லணும். அவரை தான் கடைசியா சொல்லி ஆகணும். என்னைக்கா இருந்தாலும் நம்மாழ்வாருடைய பிரபந்தம் தான் முடிவு. அப்ப என்னைக்குன்னா அவர் ஆரம்பிக்கச்சே அவர் இருக்கார், அது வேற விஷயம். ஆனா முடிவு ஏறினா நம்மாழ்வார் பிரபந்தம் முடிக்கிறோம். அவாவற்று வீடு பெற்ற குருபூஷன், அதான் நம்மாழ்வார் கடைசியில சொல்லணும். நம்மாழ்வார் கடைசியில சொல்லணும்னா இப்ப திருமங்கி ஆழ்வார் வைக்கணும். திருமங்கி ஆழ்வார சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லலாமா? இல்லது நம்மாழ்வார சொல்லிட்டு திருமங்கி ஆழ்வார சொல்லிட்டு மதுரகவி ஆழ்வார் சொல்லலாமா? அல்லது இன்னொரு அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்ல வேணா. பாசுரத்தை எப்படி வைக்க? ஏன்னா குரு பரம்பரையில கடைசியா இருக்கிறது நம்மாழ்வார் தான். அதே போல இந்த 3 பேர்ல கடைசியில யாரை வைக்கிறது? இப்ப அதுல ஒருத்தர் திருமங்கி ஆழ்வார் இல்லையா? அந்த திருமங்கி ஆழ்வார சொல்லி வைக்கிற விதத்துல மதுரகவிகளும் நம்மாழ்வாரும் பிரிக்க முடியும்னா பிரிக்க முடியாது. மதுரகவிகளும் நம்மாழ்வாரும் பிரிக்க முடியாது. அதே நேரத்துல நம்மாழ்வார் தான் கடைசியா வரணும். இந்த நிர்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த ஆழ்வார்கள் கிரமத்தில் இருக்க பாட்டுல நம்மாழ்வார் பாட்டு கடைசியா இருக்கணும். ஆனா மதுரகவியும் நம்மாழ்வாரும் பிரிக்க முடியாது. இப்ப அடுத்த பாட்டு இப்ப இருக்கிறது 3 பேர். திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவிகள். மற்ற 9 பேர் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்க செய்து அப்ப இவ 3 பேர்ல மதுரகவியும் நம்மாழ்வாரும் பிரிக்க முடியாதுன்னா அது மட்டும் இல்ல, நம்மாழ்வார் கடைசி பாசனமா வரணும். அப்ப கடைசி பாசனம் வரணும்னா அதற்கு முன்னாடிதான் மதுரகவி ஆழ்வார் வச்சாகணும். அப்ப அதுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார். அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் முன்னாடி வைக்க சொல்லிட்டு முனியார் துயரங்கள் முந்திலம், அதான் 10ஆம் பாட்டு. முனியார் ஆழ்வார்கள் கிரமத்திலே 10ஆம் பாட்டு. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். ஓ, இது ராமானுஜதாய் கிரமத்திலே 10ஆம் பாட்டு கிடையாது. ஆழ்வார்களை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே 10ஆம் பாட்டு. முனியார் துயரங்கள் முந்திலம் என்பங்கள் மைச்சிடம் மனம் கனியார் மனம் கண்ணமந்த நின்றானை கலபரவும் தனியானை தந்தமை செய்த நீலன் தனக்குலையில் இனியானை எங்களை ராமானுஜரை வந்தெய்தினர்னு இது 10ஆம் பாட்டு. அப்ப 10ஆம் பாட்டுனா 8ஆம் பாட்டு தொடங்கி 19ஆம் பாட்டு வரைக்கும் 10 பாட்டு. அப்ப அதுக்கு அங்க என்ன பண்ணுது? 10ஆம் பாட்டிலே திருமங்கை அவர் அமைத்தார். அவர் தான் 10வது ஆழ்வார். 10வது ஆழ்வார் அவர் தான். ஆழ்வார்கள் 10வது தான் திருமங்கை ஆழ்வார். அதனாலே பாசுரங்களிலே 10வது அமைச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த பாட்டு யார சொல்லணும்? நம்மாழ்வார சொல்லணுமானா. ஆனா அவருக்கு நிச்சயமா கைங்கரியம் பண்ணக்கூடிய திருமங்கை யாரு? மதுரகவி ஆழ்வார். அவரை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்மாழ்வார் சொல்லணுமானோ. அவரை சொல்றது என்ன? 11வது பாட்டு. எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தவிழால் செய்த கொலையில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்குதவம் ராமானுஜம் எம்பூர் துணையேன்னு தெரிவிக்கிறாளையா. அப்ப மதுரகவி ஆழ்வார 11ஆம் பாட்டுல வச்சுட்டார். இனி கடைசி பாட்டு இந்த பிரகடனத்துல இந்த பாட்டு தான். உரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும்
மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று என் நீநிலத்தோர் அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரவதையும் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆச்சரியமான பாட்டு 19வது பாட்டு. இது நம்மாழ்வார் பாட்டு. ஆனா இதுல இதுவரையும் சொல்லியாச்சு. இதோட ஆழ்வார்கள் கிரமம் பூர்த்தி ஆகுது. அப்ப இனிமே இன்னும் நம்ம இந்த பாட்டை பார்க்கல. இந்த பாட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த காலக்ஷேபத்துல. அதுதான் இனிமே பார்க்கணும். இந்த காட்டு குறைந்த வருஷம் 2 காலக்ஷேபமா ஆகும். ஏன்னா ஆச்சரியமா சில பாசுரங்களா எடுக்கிறாரு, அதெல்லாம் பார்ப்போம். ஆனா இதுக்கு அடுத்த பாட்டு 20ஆம் பாட்டுல இருந்து என்ன ஆழ்வார்கள் கிரமம் 8வது பாசுரம் தொடங்கி, இது ஒரு பேட்டிகா பாவத்தை போல, 8வது பாசுரம் தொடங்கி 19ஆம் பாசுரம் பரியந்தம் 12 பாசுரங்களாலே 12 ஆழ்வார்கள் தெரிவித்தார். அதுல ஆரம்பிக்கச்சே வைகை ஆழ்வார் ஆரம்பிச்சார், முடிக்கச்சே நம்மாழ்வார் முடிச்சார். அது நம்மாழ்வாருக்கு முன்னாடி பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவும் என்று அந்த பெரியவர் என்று சொல்லக்கூடிய மதுரகவி ஆழ்வாரை சொல்லி அடுத்தபடியா நம்மாட சொல்லி தலை காட்டினார். பாசுர கிரமம் இது ஒரு கிரமம். ஆனா இந்த பாட்டுல ஆசீர்வாத தெரிவிக்கிறா பாருங்க. இந்த பாட்டுல உடனே ஒரு சந்தேகம் வரும். ஏற்கனவே நம்மாழ்வாரையும் அதே போல திருமங்கி ஆழ்வாரும் சொல்லியாச்ச சுவாமி முதல் பாட்டு 2ஆம் பாட்டுலன்னா, இந்த பாட்டுல என்ன சொல்லுகிறா தெரியுமா? நம்மாழ்வார் வைபவத்தை பார்த்து அவருடைய திருவடியை 10 நாட்கள் தெரிவிக்கல. அப்ப என்ன பண்ணாருன்னா, இந்த திருவாய்மொழிக்குண்டான வைபவம், திருவாய்மொழிக்கும் ராமானுஜருக்கு உண்டான சம்பந்தத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். வெறிதரு பூமகள், அது பாருங்க, வெறிதரு பூமகள் நாதனம் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று எண்ணி நிலத்தோர் அரிதரன் என்ற. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜருக்கு இந்த திருவாய்மொழிக்கு உண்டான சம்பந்தம் அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். சரி சுவாமி, ஏற்கனவே சொல்லியிருக்காரு சுவாமின்னா, அங்க சொன்னது நம்மாழ்வார் வைபவம், இங்க சொல்றது நம்மாழ்வார் வைபவத்தை காட்டிலும் திருவாய்மொழி வைபவம் தெரிவிக்கிறார். இப்ப திருவாய்மொழி வைபவம் சொல்லணும்னா அதனால்தான் கூடவே ஒண்ணு சேர்த்துனாருங்க. திருவங்கி ஆழ்வாருடைய ஆரங்கம் கூட அவதரித்தாரணும், 6 பாசனங்கள் 6 கிரந்தங்கள், அதையும் சேர்க்கிறார் பாருங்க. அந்த சேர்க்கறதுக்காக தான் என்ன தெரிவிக்கிறார் ஆசிரியர்? நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று எண்ணி நிலத்தோர். அப்ப நம்மாழ்வாரை சொன்னது மட்டும் இல்லாம கூடவே திருவங்கி ஆழ்வார் பாசுரமும் சேவிக்கிறார். அதான் தந்தமிழ் செய்த நீலன் தனக்கொலைகள் இனியானை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப பெரிய திருமணம் உண்டான கந்தமும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு உண்டான சம்பந்தம், திருவாயுமணிக்கு உண்டான சம்பந்தம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதைத்தான் நம்ம கடந்த காலட்சேபத்துல பார்த்தோம். இப்ப ஆச்சரியமா நம்ம 2 விஷயம் பார்க்கணும். இதுல பதபதார்த்தங்களை பார்த்துட்டு இருக்கோம். பதபதார்த்தம் மணவாளமணி பதபதார்த்தத்தை ஏற்கனவே மணவாள அவதாரிகமா பார்த்து முடிச்சுக்கோம். அது பதபதார்த்தத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, பகவான் தான் குரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதம் 5 விஷயம் எடுக்கிறார். இந்த 5 விஷயமே திருவாய்மொழின்றார். அப்ப 5 விஷயம் திருவாய்மொழின்னா, இப்ப தந்தை தாய் குருபெரும் செல்வமும் தந்தை தாய் உயர் குரு என்று சொல்லக்கூடிய குருவும் அதற்கு மேல வெறித்தரு பூமகள் நாதன் என்று சொல்லி இந்த 5மே திருவாய்மொழியும் தெரிவிக்கிறார். அப்ப இதுல முதல்ல உருன்னா பணம் காசு என்ன பண்ணா ஒரு பெரும் செல்வம், செல்வம் பெரும் செல்வம், ஒரு பெரும் செல்வம், பெருஞ்செல்வம் ஒரு பெரும் செல்வம். இப்ப இதை எப்படி பார்க்கணும்னா, ஒவ்வொரு சப்தத்துக்கும் உரு பெரு 2மே சேர்த்துக்கணும். அப்பனா ஒரு பெரும் செல்வம்னா முதல்ல உலகத்துல செல்வம்னு சொல்லுவாங்க, அந்த செல்வத்தை தாழ்ந்த செல்வம்னு சொல்லுவார். அந்த செல்வத்தை தாழ்ந்த செல்வம். செல்வத்திலே தாழ்ந்தது இருக்கா? உயர்ந்தது இருக்கு, தாழ்ந்தது இருக்கு. அப்ப உயர்ந்த செல்வம் எது, தாழ்ந்த செல்வம்னா செல்வம் தள்ளத்தக்க வேண்டிய செல்வம் எது தெரியுமா? வெறுமனே பணம் காசு, அந்த பணம் காசு தள்ளத்தக்கது. ஆனா கொல்லத்தக்க செல்வம் எது? கைங்கரிய ஸ்ரீங்கிற செல்வம். அந்தரிச்சகத ஸ்ரீமான் சத்து நாகவர ஸ்ரீமான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீமான் சொல்லக்கூடிய அந்த கைங்கரிய ஸ்ரீ, அந்த கைங்கரிய ஸ்ரீயாக இருக்கக்கூடிய அந்த செல்வம் தான் கொல்லத்தக்கது. அப்ப கொல்லத்தக்க செல்வம், தள்ளத்தக்க செல்வம் 2 விதம் வந்துட்டு. ஆனா தள்ளத்தக்க செல்வம் சொல்லியா சுவாமி, கொல்லத்தக்கது. ஆனா இதுல 3வது எது? முதல்ல சொல்லப்பட்ட செல்வம் தள்ளத்தக்கது, 2வது சொல்லப்பட்ட பெருஞ்செல்வம் கொல்லத்தக்கது.
செல்வம் தள்ளத்தக்கது, பெருஞ்செல்வம் கொள்ளத்தக்கது. அப்ப உருபெரும் செல்வம், உருபெரும் செல்வம் இந்த இடத்துல 3 இருக்க பாருங்க. செல்வத்தையே முதல்ல செல்வம்னு எடுத்துட்டோம், கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஆச்சரியமான அர்த்தம் கொடுக்கிறாரு சுவாமி. செல்வம், பெருஞ்செல்வம், உருபெரும் செல்வம். அப்ப செல்வத்துக்கு ஒரு அர்த்தம், பெருஞ்செல்வத்துக்கு ஒரு அர்த்தம், உருபெரும் செல்வத்துக்கு ஒரு அர்த்தம். செல்வம் என்றால் நாம நித்தியம் பார்க்கக்கூடிய பணம் காசு, அது செல்வம், அது தள்ளத்தக்கது, அது பதிலே பார்த்துடும். பெருஞ்செல்வம் என்றால் இல்ல சுவாமி கைங்கரிய ஸ்ரீமான், கைங்கரி இருக்கு இல்லையா, அந்த கைங்கரி தான் பெருஞ்செல்வம் தெரியுது. அப்ப உருபெரும் செல்வம் அது என்ன சுவாமின்னா அது கொள்ளத்தக்கது. கைங்கரிய ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய செல்வம் கொடுத்தது. உருபெரும் செல்வம்னா அப்ப கைங்கரிய ஸ்ரீயை காட்டிலும் உயர்ந்த செல்வம் ஒண்ணு இருக்கு. அது என்ன சுவாமி? அதுதான் திருவாய்மை, அதுதான் திருவாய்மை. இந்த மாதிரி 5 பதத்துக்கும் பார்க்கணும். உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும். 5க்கும் பார்க்கணும். இப்ப பாக்கணும் 5க்கும் பார்க்கணுமா? அப்ப உலகத்திலே இப்ப அதே மாதிரி தந்தைக்கு பார்த்துடணும். உருபெரும் செல்வம் பார்க்கணும், உருபெரும் செல்வமும் தந்தையும். தந்தைன்னா நம்ம தள்ள வேண்டிய தந்தை உண்டு, கொல்ல வேண்டிய தந்தை உண்டு. என்ன சுவாமி தள்ள வேண்டிய தந்தைன்னா தள்ளுவன்னா எப்படி போய் தந்தைன்னா ஆபாச பந்துவா இருந்தா தள்ள வேண்டிய தந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சொல்றதுக்காக யாரும் கோச்சிக்க வேண்டாம். தந்தையா இருக்கார், பகவத் சம்பந்தமே இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை, உண்டியே உடையே அப்படின்னு இருந்திருக்காச்சியா, அப்படிப்பட்ட தந்தையை காட்டிலும் பகவான் தான் தந்தை எடுத்துக்க. அப்ப அந்த தந்தை தள்ள வேண்டிய தந்தை, அதான் தெரியும். அப்ப ஆபாச பந்து, அப்ப அந்த தந்தைக்கு ஒண்ணும் பண்ணணும். ஆனா அந்த தந்தையுடைய நிலை பூர்த்தியா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அது ஆபாச தந்தை. அது அப்ப கொள்ள வேண்டிய தந்தை நண்பாருங்க. தந்தை, பெருந்தந்தை, உருபெரும் தந்தை. உருபெரும் செல்வம், உருபெரும் செல்வத்துக்கு பெருஞ்செல்வம், உருபெரும் செல்வம் பார்த்தோமோ, அதே மாதிரி தந்தைக்கு தந்தை, பெருந்தந்தை, உருபெரும் தந்தை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எடுக்கணும். இப்ப தந்தைக்கு என்ன? தள்ள வேண்டிய தந்தை, ஆபாச பந்துக்களாக இருக்கக்கூடிய தந்தை, தள்ள வேண்டிய தந்தை. அதை கொள்ள வேண்டிய தந்தை யார் சுவாமி? கொள்ள வேண்டிய தந்தை யாரு? எவ்வுயிர்க்கும் தாயான இருக்கக்கூடிய பகவான். சேலையை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே தெரிவில அந்த பகவான் தான் கொள்ள வேண்டிய தெரியும். ஆனா இங்க உருபெரும் தந்தை எது சுவாமி? திருவாரூர். இந்த மாதிரி செல்வத்துக்கு பார்த்தோமோ, தள்ள வேண்டிய செல்வம், கொள்ள வேண்டிய செல்வம், உயர்ந்த செல்வம். தள்ள வேண்டிய செல்வம் பணம் காசு, கொள்ள வேண்டிய செல்வம் என்னது? கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய செல்வம். அதை விட உயர்ந்ததுன்னா திருவாழ்வி. அதே போல தந்தை, தள்ள வேண்டிய தந்தை ஆபாச பந்துவாக இருக்கக்கூடிய தந்தை, தள்ள வேண்டிய தந்தை. கொள்ள வேண்டிய தந்தை பகவானே மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பிராதா நாராயணகா, சர்வம் சுகுர்து நாராயணகா சொல்லியிருக்கிறியா, அது கொள்ள வேண்டிய தந்தை. அதை காட்டிலும் உயர்ந்த தந்தைனா திருவாழ்வி. அப்ப 5மே திருவாழ்வி. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்திலும் இதே மாதிரி பார்த்தா ஒரு மாதிரி வைபவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப உருன்னா பணம் காசு என்ன பண்ணும்? பணம் காசு இருந்தாலே சம்பந்த உடையாருக்கு இன்னாருன்னு அறிவை கொடுக்கிறதா. அறிவை என்னன்னா அப்படின்னா அது கையில் இல்லைன்னா பாருங்க, பணம் இருந்தாலே போதும் சுவாமி. பணம் இருந்தா அவரா சுவாமி அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு வித்வானும் இருக்க மாட்டார், அவருக்கு என்னமா தெரியும். பணம் இருந்தாலே உடனே கொண்டாடாச்சு. அதான் உருன்னு. பணம் காசு என்ன பணம்னா இன்னார இன்னார்னு இணையான்னு காட்டி கொடுப்பதே பணம். பணம் நிறைய இருந்துட்டு பணமே இல்லைன்னு வச்சுக்க, அவர் பெரிய வித்வானா இருந்தோட பிரயோஜனம் இல்லை. பணம் இருந்தாசானே. ஏன்னா நான் தெரியும்னு வச்சுக்கேன், அடியே கிருஷ்ணன் தெரியும்னு வச்சுக்கேன். அப்ப என்ன தெரியணும்? காசு இருக்கு. காசு இருக்கா சுவாமி? இருக்கிறேன். அதனால குரு என்பதை உயர்த்தினா அப்படின்னா நன்னா உயர்த்தினா, நான் இன்னாருங்கிற அறிவை காசு இருந்தா தான். இல்லைன்னா நானே இல்லை. காசு இல்லைன்னு நான் இருக்கேன்னா என்ன? ஐஸ்வர்யம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். ஐஸ்வர்யம்னா நமக்கு தேவை கிடையாது செல்வம். இந்த செல்வம்னு வந்துருத்துனாலே பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம்னு சொல்லுவா. பிரம்மா 4முக கடவுள். அந்த பிரம்மாவுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. பிபீலிகானா எறும்பு, அதுக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. அதாவது அதனுடைய தலையை நிமிருமா. எறும்புக்கு அதுக்கு ஏதோ ஐஸ்வர்யம் வந்துருத்துன்னு வச்சுக்கேன், அதுக்கு சொத்து. அந்த சொத்தை பார்த்தா அதுக்கு தலை இருக்கணும், அந்த தலை நிமிருமா. பிரம்மாவுக்கும் தலை நிமிர்றதனும் அதைதான் தெரிவிக்கிறாரு. அப்படி பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் தெரிவிக்கிறாரியா. அப்ப மேலும் கிதகரமுமா இருக்கும். பணம்னு சொன்னாலே போறோம்.
அது எப்படி இருக்குன்னா ஹிதமா இருக்கும். ஹிதம்னா என்னன்னா நமக்கு குடுக்கல் வாங்கல் மட்டும் இல்ல, பிரியமாவும் இருக்கும், ஹிதமாவும் இருக்கும். ஹிதம்னா உபாயம்னு வச்சுக்கணும். இந்த உத்தம்னா உபாதை, அதாவது அது நல்லதாவும் இருக்கும். உபாயம், அதாவது உபாயம்னா உபாயமா இருக்கும், உபேயமா இருக்கும். பணமே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குமா சுவாமி? பணமே நமக்கு ஆனந்தமா இருக்குமா சுவாமி? பணம் ஆனந்தத்தை கொடுக்குமா? சாமானியமா பணம் ஆனந்தத்தை கொடுக்காது. பணத்தால் ஆனந்தப்படலாம், பணத்தால ஒரு வஸ்து வாங்கிக்கலாம், பணத்தால ஒரு இடத்த வாங்கலாம், அதனால ஆனந்தப்படலாம். பணமே ஆனந்தத்தை கொடுக்குமா? கொடுக்காது சுவாமி. அப்ப பணமே இதமா இருக்குன்னு தெரியாது. இதம்னா உபாயம்னு அர்த்தம். உபாயம்னா பணத்தை வைத்துக் கொண்டு மற்றொன்று பண்ணலாம். ஆனா பணமே இருந்ததுன்னா ஆனந்தம் கொடுக்குமான? கொடுக்கும் சுவாமி. பணத்தை சாப்பிட முடியும், பணத்தை அனுபவிக்க முடியும்னா சில பேர் வச்சிருக்கா, பெட்டியில பூட்டி வச்சுக்கா. பெட்டியில பூட்டி வச்சுட்டு அடிக்கடி திறந்து பார்த்து இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனந்த படம், அதுவே ஆனந்த கொடுக்குறது. அப்ப பணமே அதுதான் பிரியமாவும் இருக்கும், இத்தகரமாவும். இந்த இத்தகரமாவா இருக்கு தெரியல. அப்ப பெட்டிக்குள்ள பூட்டு விட அப்ப பிரியம் உண்டு இல்லையா? சாமான்யமாக பார்த்தா பணம் என்பது உபாயம் மட்டும்தான். அதை வைத்துக் கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாமே தவிர அதே அனுபவிக்க முடியாது. ஆனா இதம் மட்டும்தான் சொல்லணும். ஆனா பிரியம் எதனால சொல்றான்னா, என்ன வச்சுட்டு அந்த பணத்தை பார்க்க சில பேர் பணத்தை சேர்த்து வச்சுட்டே இருப்பான். சேமிப்பு சேமிப்புன்னு சேமிக்கிற பிறகு சேமிக்க வைத்து அனுபவிக்க மாட்டா. அந்த பணம் இருந்தாலும் அனுபவிக்கிறவன் ஆனந்தமா இருக்கிறவன், அதான் சொல்லுகிறாரு. அப்ப பணம் இருந்தா நன்னா. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில் கேட்டுக்குமானோம், அதான் தெரிவிக்கிறார். பணம் இத்தனையும் பண்றதுனோ, பணம் காசு இருந்தா தான் தெரியும். உலகத்தார் நம்புற பணம் காசு இருந்தா வச்சுக்க நன்னா நம்புறானா. அதனால்தான் தெரியாததை தெரிவிக்கிறது பணம். இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவருக்கு தெரிஞ்சா கூட எத்தையும் சொல்ல மாட்டார், எத்தையும் இவருக்கு இல்லைன்னு சொல்லுவார். ஆனா பணம் இருக்குன்னு வச்சுங்க, அவருக்கு சுவாமி எல்லாம் தெரியும், சுவாமி மகா வித்வானா இருப்பார் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஏன்னா கொண்டாட்டும் குளம்பனையும் தமருற்றார் விழுநிதியும் வண்டார்ப்பும் குடலாதும் மனையொழிய உயிர்மாய்தல் கண்டாட்டே உலக இயற்கை கடல் வண்ண அடியேனை பண்டே போல் கருதாது உன் அடிக்கு பணிக்கொள்ளே தெரிவிக்கிறார். பிராப்திய பிராபகமா இருப்பா, சீர்மை படைத்தது. சீர்மைனா அதுக்கு உண்டான சீர்மை என்னன்னா, அது பார்த்தாலே என்ன தோணும்னா, ஓ பணம் இருக்கே, பணம் இருக்க, பணம் இருக்க. பணத்தை பார்த்தாதான் சில பேருக்கு ஆனந்தம். பணம் கையில வச்சுக்க, எத்தையோ இடந்த ஏதோ சொத்தை இடந்த மாதிரி. பணம் சொத்து தானே சுவாமி, சொத்துதான், வாசம் தான். ஆனா பணமே எல்லாம் பண்ணாது. அது உபாயமா இருக்குமே தவிர அது ஆனந்தத்தை கொடுக்குமானா கொடுக்காது. அதனால ஆனந்தம் கிடைக்கும். ஆனா சில பேர் அதை வச்சுட்டு ஆனந்தம் தெரிவிக்கிறாருன்னா அதுதான் உரு. அப்ப இதுதான் உருன்றதுக்கு. அப்ப பிராப்திய பிராபகம் இது என்ன, உலகத்தார மதிக்க வைக்கணும். அதுதான் இத்தனை பெருமை இருப்பதால் உரு. இத்தனை பெருமை அதுக்கு இருக்கு. எத்தனை பேர் இருக்கு, அதை பார்த்தாலும் நமக்கு இருக்கணும். மேலும் சொல்றார், செல்வம் என்றது கொள் எடுத்துக்கணும். என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கணும். கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளென்ற தமமோடும் இவை என்ன உலக இயற்கை வல்லலே மணிவண்ணா உணகழக்கே வரும் பரிசு வல்லல் செய்தடியேனை உலகொருளால் வாங்கா என்ன. அப்படிங்க பணம் காசு வச்சுட்டு இருக்காருன்னா அந்த பணம் காசு என்னன்னா, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ. சில பேர்லாம் பணம் வராப்பாடு இருக்கும், நிறைய வராப்பாடு இருக்கும். நிறைய வராப்பாருன்னா இவனை அப்பனா என்ன அர்த்தம், பணம் நிறைய வந்துட்டாலே தப்பு பண்ண தூக்கும். பணம் நிறைய வந்துட்டாலே தப்பு பண்ண வைக்குமா சுவாமி? பணம் இருந்தா ஆனந்தமா இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாது. மேலும் 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 சம்பாதிக்கணும் தோணும். அப்ப சம்பாதிக்கணும் தோணும்னாலே என்ன வரும்னா, தப்பு வழியாச்சு, அந்த வழியா சம்பாதிக்கணும், பணம் வருதணும். பணம் வந்தா என்ன, பணம் சம்பாதிக்கணும், எந்த வழியா இருந்தா அப்படி தோணும்னா, அப்ப தப்பு வழிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. நான் அது மட்டும் இல்ல, இந்த பணம் என்ன பண்ணும்னா முதல்ல தூக்கு உடுக்கணும், மேல எங்கேயோ வச்சிடும். மேல எங்கேயோ தூக்கு கொண்டு வச்சிடும். மேல எங்க வைக்கும் சுவாமி? பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிடும். எதுக்கு சுவாமி இதயத்தை கொண்டு போயினா? அலங்கிருத்த சிரச்சேதம்னு சொல்லுவார். அலங்கிருத்த சிரச்சேதம்னா இந்த பணம் படுத்துற பாடு இருக்கு இல்லையா? சில பேர்லாம் ஆடை கொண்டு வரணும், பலி கொடுக்கணும். ஆளை பலி கொடுக்கணும், நல்லா அலங்காரம் பண்ணுவா. அதுக்கு வெத்தலை பாக்கு என்ன, அது மஞ்சள் குங்குமம் என்ன, அதெல்லாம் தடவி புஷ்ப மாலை எல்லாம் சாத்தி நல்லா அலங்காரம் பண்ணி ஆடு பண்ணிக்கோ, என்ன பண்றான்னு தோணும். ஆனா என்ன பண்ண போறா, ஒரு பலி போடுறதுக்காக பண்றாங்க. அதே பண்ண பணம் என்ன பண்ணா நமக்கு நிறைய கொடுத்து மேல கொண்டு போயிருக்கு. ஏன்னா கீழே 2வது படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தேன்னா அடி குறைச்சு மாறதான் படும். 10வது படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தேன்னா அடி பெருசா படுமோனோ. அதனால மேல கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணும்,
அதுக்கப்புறம் துவக்கட்டின்னு கீழே விட அந்த அலங்கரித்த சின்னச்சேனை இப்படி பாடாப்படுத்தது எதுன்னா அதான் செல்வம். செல்வம் இருந்தாலே வியாதி விஷயம். அப்ப பணமே வேண்டாம்னு சொல்றல, பணம் இருந்தா கட்டம் அடி இருக்கிற அளவுக்கு இருந்தா போறோம். அதை தாண்டி என்னைக்குமே நமக்கு இங்க சுவாமி சொல்றார், மேல ஒரு வேட்டி கீழே ஒரு வேட்டி, 2 வேட்டி இருந்தா ஆனந்தமா இருக்கலாமா. இந்த வேட்டி துவைச்சலாம் அந்த வேட்டான், 4வது வேட்டி வந்துட்டு வச்சுக்க, எந்த வேட்டி எடுத்துக்கிறது, இது போடலாமா அதை போடலாமா அதை போடலாம், இவ சமப்படுறானோ. அதே போல நமக்கு தேவையானவளுக்கு பணமா அடிய பணம் வேண்டாம்னு சொல்லல, அவசியம் இருக்கணும். ஆனா அது எவ்வளவு தேவை. 2வது வீடு வாங்க வேண்டாம், ஒரு வீடு இருக்கா போறோம் அது பரவாயில்ல. இல்லையே சுவாமி வாடகை வச்சுட்டா பின்னாடி நமக்கு எப்படி மாதிரி வந்துட்டு இருக்குன்னா அப்ப என்ன தோணும், உடனே 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 ஒரு ஒண்ணு வரும். சில பேர்ல அன்னதானம் பண்றா பருவம், ஓஹோன்னு நிறைய அன்னதானம் பண்ணுவான். என்ன சுவாமி அன்னதானம் பண்ற நல்லா இருக்கிற, இவரே தான் சாப்பிட முடியுமா சுவாமி கையை கூடுவாரு, எனக்கு திரவிய உணவு அப்படின்னா நீராகாரம். நீராகாரம் தான் என்ன சுவாமினா வியாதி வந்துரு, பணம் இருந்தாலே. அதனால்தான் என்ன பாருங்க இந்த இடத்துல உருகின்னு சொல்றா பாருங்க, என்னன்னா இந்த வியாதி யாரா நன்னா இருக்கா வச்சுக்க, வியாதி இல்லைன்னு அர்த்தம். நன்னா இருந்தாலும் அப்படின்னா பணம் இல்லைன்னு அர்த்தம், பணம் இல்லைன்னு. அதனாலதான் இந்த வியாதி வந்துட்டாலே பணம் விரயம் ஆறுது பாருங்க, அத்தனை விரயம் ஆறுது, அத்தனை விரயம் ஆறுது. அத்தனை வார்த்தையை சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் மற்றமல்ல. பணம் இருந்தாலே சுவாமி என்னென்ன பண்ணும், ஏது இது பண்ணும், எப்ப என்ன பண்ணும், பணம் கூட எழுந்துக்கணும்னு சொல்லுவா. இந்த வார்த்தை சொல்லிருக்க இதுக்கு சொல்ல வந்தேன். ஆனா ஒரு பேரும் செல்வமும் தாக, அன்னதானம் பண்ண கூட அவரால் சாப்பிட முடியாது, ஏன்னா வியாதி வந்து அப்படி தெரிவிக்கல. ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் ஆக, ஒரு பெரும் செல்வமும். அடுத்து தந்தையும் தாயும். தந்தையும் தாய்னா தந்தை தாய், தந்தை ஒருத்தர் இருக்கார், பெற்ற தாய் இருக்கார். அதுக்கப்புறம் உயர் குரு. உயர் குரு யார் சுவாமி? ஆச்சாரியன். அப்படிப்பட்ட உயர் குரு. இந்த தந்தை தாய் உயர் குருன்னு இருக்கு இல்லையா, இவா 3 பேருக்கும் ஒரு பேரு சேர்க்கணும். அப்படியே முதலே சொல்லணும், 5 பேருக்கும் ஒரு பேரு சேர்க்கணும். ஆனா அதுல ஒருத்தர் சேர்க்க வேண்டாம். வெறிதருப்பு மகள் நாதன் இருக்கணும். அந்த வெறிதருப்பு மகள் நாதனுக்கு சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெறிதருப்பு மகள் நாதன்னா என்ன அர்த்தம்னா, பரிமளமான பூவை ஆதாரமாக கொண்ட ஸ்ரீதேவி நாச்சியார். வெறிதரு பூமகள் நாதன். நாதன்னா ஸ்ரீதேவிக்கு நாதன். அப்ப அப்படிப்பட்ட வெறிதரு பூமகள் புஷ்பத்தை இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனான சர்வேஸ்வரன். வெறிதரு பூமகள் நாதன புஷ்பத்தை இருப்பிடமாக கொண்டான். இருப்பிடமா பிறப்பிடம், புஷ்பத்துல பிறந்திருக்கார். அப்படி இருக்கச்ச அந்த பிறப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியா இருக்கு இல்லையா, அந்த பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனான சர்வேஸ்வரன். ஆக ஒரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனம். அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? ஒரு பேரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் நடு போய் சேர்க்கணும்னா நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. நெறிதமிழ் செந்தமிழ் இதெல்லாம் போய் சேர்க்கன்னா மாறியாச்சுன்னா அர்த்தமே மாறுறது. சேர்த்தாச்சுன்னா என்ன சேர்த்தனா நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. அப்பதான் மனசுல அர்த்தம் படும். நெறிதமிழ் செந்தம் அப்படின்னா என்ன பாருங்க, ஒரு பேரும் தந்தையும் தாயும் உயர் உருவம் வெறிதரு பூமகள் நாதனம் மாறன் விளங்கிய ஸ்ரீ நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே அப்படின்னு சேர்த்தாச்சுன்னா அப்பதான் அந்த அர்த்தமே மனசுல படும். என்னன்னா அதுக்கு இன்னும் விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். ஆனா முதல்ல இதை சேர்த்துட்டா வச்சுக்க அர்த்தம் பட. ஏன்னா இந்த 5மே திருவாய்மொழி தான். எனக்கு தாயாரை சேவிக்கணுமா, திருவாய்மொழி சேவிச்சா போறோம். தந்தையை சேவிக்கணுமா, திருவாய்மொழி சேவிச்சா போறோம். நிறைய பணம் காசு வேணும் சுவாமி, திருவாய்மொழி சேவிச்சா போறோம். அதற்கு மேல ஒரு பேரும் செல்வமும் தந்தையும் உயர் குரு ஆச்சாரனை சேவிக்கணுமா, திருவாய்மொழி சேவிச்சா போறோம். அதுக்கு மேல பெருமாள் பிராட்டி சேர்த்து சேவிக்கணுமா, திருவாய்மொழி சேவிச்சா போறோம். இந்த 5மே திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழிக்கு இடம் பார்க்கிறார் சுவாமி. என்ன பண்றாருன்னா வெறிதரு பூமகள் நாதனம் மாறன் விளங்கிய சீர் அப்படின்னா இந்த திருவாய்மொழி எப்படிப்பட்டது? மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. நம்மாழ்வார் பகவானின் பிரசாதம் அடியாக தனக்கு பிரசாதித்த அதைத்தான் திருவாய்மொழியாக வைத்துக் கொடுக்க, அந்த திருவாய்மொழி தான் எது
பகவான் தான் அனுகிரகிக்கிறார் திருவாய்மொழியா ஆழ்வாருக்கு. ஆழ்வார் எடுத்து என்ன பண்றாருன்னா, ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவம் வெறிதரு பூமகள் நாதனம் அப்படின்னா, இந்நீனிலத்தோர் அரிதரன் என்ற எனக்காரமது அப்படின்னா, இப்படித்தான் அன்மயம் பண்ணணும். எப்படி அன்மயம் பண்ணணும்னா பாத்துக்கோ, இது இப்படி இந்த பாசுரத்தையே முன்பின் இதுக்கு முன்பின் இருக்கக்கூடிய சப்தத்தை கொஞ்சம் மாத்தியாச்சுன்னா ஒரு அர்த்தம் கிடைச்சிடும். புரியத்துக்காக சொன்னேன். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குறும் எரிதொருப்பமகள் நாதனம் என்று இந்நீனிலத்தோர் அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரமதே. சரி சுவாமி, பகவான் பிரசாதத்தை ஆழ்வாருக்கு எதை கொடுத்திருக்கார்? மாறன் விளங்கியசே நெறி தரும். மாறன் விளங்கியசே நெறி தரும். அப்ப நெறி தரும் சப்தம் தான் முக்கியம் இதுல. இப்ப பகவான் என்ன கொடுத்திருக்காரா? மாறன் அவருக்கு நல்ல பிரகாசமாக அடையக்கூடிய ஒரு நெறியை கொடுத்திருக்காரு. நெறியை கொடுத்தது யாரு? பகவான் கொடுத்திருக்காரு. எப்படிப்பட்ட நெறின்னா, பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, 3 நெறியை கொடுத்தா. இதுதான் சீர்மைன்னு பேரு. நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்று நீநிலத்தோர். அப்பனா பகவான் தன்னுடைய நெருகேத்துக்கு அனுகிரகத்தாலே ஆழ்வாருக்கு அயர்வர மதினம் அருளி என்ன கொடுத்திருக்காரு? பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இந்த 3 நிலையை கொடுத்திருக்காரு. இதுதான் சீர்மை. இந்த வருஷ கிரமத்தோடு விளங்க வைத்த திருவாய்மொழியே என்னது? நெறிதரம். இந்த இடத்துல பாருங்க, அன்மையும் கொள்ளணும். இந்த திருவாய்மொழியே நெறிதரும். நெறிதரமா எல்லாத்தையும் கொடுக்கும். பகவான் ஆழ்வார் கொடுத்தார். ஆனா ஆழ்வார் கொடுத்த திருவாய்மொழியை நமக்கு செய்தாலே என்னாகும்? நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று நீநிலத்தோர். அப்ப இது எல்லாமே நோக்கு. தந்தை என்ன, தாய் என்ன, செல்வம் என்ன, ஆச்சாரியன் என்ன, பிராட்டி பெருமாள் என்ன, இது 5மே இது கொடுக்கறது திருவாய்மொழி கொடுக்கறது தெரிவிக்கிறார். அப்ப அப்படி தெரிவிக்கிற ஆக பகவானுடைய நெருகேத்துக்கு அனுகிரகத்தாலே ஆழ்வார்க்கு பளிச்சுன்னு காட்டுறார். அவருடைய கட்டாட்சம் அதான் நெருகேத்துக்க கட்டாட்சம் தான் மையார் வர மதிநலம் அருளினான் முதல் பாட்டில தெரிவிக்கிறானா. அந்த கட்டாட்சத்தை பளிச்சுன்னு காட்டுறாருனா. அப்ப கிரமம் மாறாம ஆழ்வார் பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இதெல்லாம் கொடுக்கிறாரோ ஆழ்வாருக்கு. அப்படிப்பட்ட தனக்கு விளங்கின பரபக்தியாதிகளை நமக்கு திருவாய்மொழியாலே தந்தார்களே ஆழ்வார். ஆக பகவான் ஆழ்வார்க்கு கொடுத்ததுதான் விளங்கிய நெறிதமிழ் ஆரணமே என்று என் நீளத்தோ அரிதரன் என்று தெரிவிக்கிறார் இல்லையா? விளங்கிய சீர் அப்படின்னு விளங்கிய நாம் ஆரன் விளங்கிய சீர் இருக்கு இல்லையா? அந்த விளங்கிய சீர் ஆயிட்டு என்ன ஆயிடுத்து? எதனால ஆயிடுத்து? பகவானுடைய கடாட்சத்தால விளங்கிய சீர் ஆயிடுத்து. அப்ப நம்மாழ்வார் நமக்கு கொடுத்தது தருமசீர் சப்தத்தில் இருக்கு. செந்தமிழ் ஆரணமே என்று வடமொழி வேதத்தை சேர்த்து தமிழ் வேதம் சேர்த்திருக்காரணும். அப்ப இந்த திராவிட வேதமான திருவாய்மொழியே இந்நீநிலத்தோர் அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரமதே. இந்த மாநிலத்தில் இருக்கிறனா அதிகிருத்த அதிகாரம் இல்லாமல் சர்வாதிகாரமாக எல்லாரும் அறியும்படி என்ன கொடுத்தார்? யார் கொடுத்தது? ராமானுஜர். ஆழ்வா கண்டு போயிட்டார். நம்ம கடந்த காட்சி இந்த முதல்தா சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் தெரிவிக்கிறார். வளர்த்தது யாருன்னா சுவாமி ராமானுஜன். அவர் கொடுத்து போயிட்டார். கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இம்மாநிலத்தோர் அரிதரன் என்றார். ஏன் தெரிவிக்கணும்னா, அந்த மாதிரி வடமொழி வேதத்தை கொடுக்குமானா கொடுக்க முடியாது. திராவிட வேதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை இந்நானிலத்தோர் இந்நீநிலத்தோர் அரிதரன் என்ற அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி வடமொழி வேதமாக இருக்கக்கூடிய அந்த வேதத்தை கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. அது அதிகிருத்த அதிகாரம். இது சர்வரம் அதிகாரம், சர்வாதிகாரம். எல்லாரும் அறியும்படி, பெண்கள் என்ன, பண்டிதர்கள் என்ன, பாமரர்கள் என்ன, அத்தனை பேரும் அறியும்படி கொடுத்தது யார்? சுவாமி ராமானுஜன். இப்படி என்ன சுவாமி கொடுத்திருக்கார்? ஆழ்வாருக்கு கிடைத்த ஆச்சரியமான அனுபவத்தை கொடுத்திருக்காரனோ. என்ன அனுபவம்? பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன. சுவாமி பரபக்தி பரஜானம் பரபக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னது? என்னது புரியத்துக்காக சொல்றேன். இந்த விஷயம் மேல வரப்போறது. அப்ப மறுபடியும் சொல்றேன். ஆனா பரபக்தி பரஜான பரபக்தி ஆழ்வார் 4 திவ்ய பிரபந்தங்கள் பண்ணார். அந்த 4 திவ்ய பிரபந்தனுடைய நிலை என்ன தெரியுமா? பரபக்தி பரஜான பரமபக்தி. சரி சுவாமி, எதுவரையில் பரபக்தி, எதுவரையில் பரஜானம், எதுவரையில் பரமபக்தி? திருவிருத்தம்,
திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதுல திருவாய்மொழி 10ஆம் 10, 8ஆம் திருவாய்மொழி வரைக்கும் பரபக்தின்னு பேர். அப்ப திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, 10ஆம் 10, 8ஆம் திருவாய்மொழி, அது வரைக்கும் என்ன பேரு? பரபக்தின்னு பேரு. பரபக்தின்னு என்ன சுவாமினா, பகவானை விட்டு பிரியாம தன்னை விட்டு பிரியத்துக்கு தன்னால முடியாது. அந்த நிலை ஏற்பட்ட பரபக்தி. அந்த பக்தி பக்தி பக்தின்னு போனோம், அந்த பக்தி. இது பரபக்தி. பரஜானம், பரஜானம் தான் 10ஆம் 10, 9ஆம் திருவாய்மொழி. சூழ்விசும் பனிமுகில் தூரியம், இது திருவாய்மொழியில. தூழ்விசும் பனிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின ஏழ்பொயிலம் வளமேந்தி என்னப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கொண்டு, இதெல்லாம் பரஜானன்னு பேரு. இனி பகவானை பிரிந்து என்னால் தரிக்க முடியாதுங்கிற நிலை ஏற்படுறதுனோ அதுக்கு பரஜானன்னு பேரு. அப்ப பகவானை விட்டு பிரியமாட்டோம் என்கிற நிலை பரபக்தி. பிரிந்தால் தரிக்க முடியாது என்கிற நிலை பரஜானம். பரமபக்தி முடிஞ்சே விடும், பிரிஞ்சானா இனி நான் இல்லை என்கிற நிலை ஏற்படுதனோ அது பரமபக்தி. அந்த பரமபக்தி நிலைதான் இது முனியே 10ஆம் 10, 10ஆம் திரு முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என்கல்வா தனியே நாருயிரே என் தலைவிடையா வந்தித்தி இனி நான் போகலிட்டேன் ஒன்றும் மாயம் செய்யல் அன்னையேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இது என்னது? இது ஆழ்வாருக்கு ஏற்பட்ட இந்த நிலை. முடிஞ்ச பகவான் கொடுத்திருக்காரு. அதுதான் மயர் வர மதிநலம் அருளினன் முதல் பாட்டை தெரிவிக்கிறார். அதைத்தான் சுவாமி பூர்வாச்சாரியெல்லாம் நிர்ஹேத்துக கட்டாட்சம், ஒரு காரணம் எல்லாம் பகவான் ஆழ்வாரை கட்டாட்சித்தான் இல்லையா? இதை நமக்கு எப்படி கொடுத்திருக்காரு? என் நீரிலத்தோர் அரிதாரன் என்ற இதத்தான் சுவாமி ராமானுஜர் என்ன கொடுத்துருக்காருன்னா, அதிகிருத்த அதிகாரமாக இல்லாமல். ஏன் அதிகிருத்த அதிகாரம் சொல்றாருன்னா, வேதம் அதிகிருத்த அதிகாரம். அதிகிருத்த அதிகாரம் என்ன சுவாமின்னா, இன்னார்தான் சேவிக்கிறா, இன்னார் சேவிக்கப்படாது. முக்கியமா பெண்கள் கூடாது வேதம். அதற்கு முதல் 3 வர்ணத்தவர்களுக்கு தான் வேதம் கற்கக்கூடிய யோகிதை உண்டு. பிராமணன், சத்திரன், வைஷ்யத்வ 3 பேர் தான். அப்படி இருக்கச்சதே அதற்கு மேல பெண்களுக்கு கூடாதுன்னு இருக்கு. மேற்கொண்டு 4ஆம் வர்ணத்துக்கும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நிலை இந்த திருவாய்மொழி கிடையாது, திராவிட வேதம். அந்த திராவிட வேதத்தை என்னது? அதிகிருத்த அதிகாரமாக இல்லாமல் சர்வாதிகாரமாய் எல்லாரும் அறியும்படி, எல்லாரும் அறியும்னா அதுக்குண்டான ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றிருக்கணும். என்ன பண்ணுவோம்? அப்படி இருக்கச்சே இப்படி கொடுத்த ராமானுஜர் அவர் எப்படி எல்லாரும் அறியும்படி இப்படி கொடுத்திருக்காருனோ, யாரு கொடுத்தது? ராமானுஜர். அப்படிப்பட்ட அரிதாரன் என்ற ராமானுஜன் எனக்காரவது, அவர்தான் எனக்கு போக்கியர். போக்கியம் என்ன? எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான். ஏன்னா இது ராமானுஜர் போக்கியம் தானே, திருவாய்மொழி தானே போக்கியம். உடனே ஒரு கேள்வி கேட்டினார். இந்த பாருங்க, அரிதரன் என்ற ராமானுஜன் எனக்காரமது என்று கருத்து யாரு? திருவரங்கத்தை முதலார். ஆரமது எனக்காரமது, எனக்காரமதா ராமானுஜர் ஆரம்பதா திருவாய்மொழி ஆரம்பதா? சுவாமி முதல்ல நீங்க என்ன சொன்னீர்கள்? 5 திருவாய்மொழி சொன்னீர்கள். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும், இந்த 5 திருவாய்மொழி சொல்லிட்டு இப்ப ராமானுஜர் ஆரம்பதும் திருவரங்கத்தை தெரிவிக்கிறாரு. இது என்னமா சுவாமி சொல்லுவோம்? ராமானுஜர் போக்கியமா, திருவாய்மொழி போக்கியமா? நீ விசாரணை. ராமானுஜர் திருவாய்னா ராமானுஜர் போக்கியம் என்று எதனால சொல்லலாமா? ராமானுஜர் ஆழ்வார் திருநகரி சுவாமி ராமகிருஷ்ணன் ஒன்று பார்த்தோம்னா அமுத விருந்து அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அடிக்கடி அதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ராமானுஜர் தான் அமுத விருந்துன்னு ஆச்சரியமான புஸ்தகம், ஆச்சரியமா எழுதியிருக்காரு. அதுல தெரிவிக்கிறார் ஆழ்வார் திருநகரி சுவாமி, உண்டி கொடுத்தார் உடை கொடுத்தார், உண்டி கொடுத்தார் உடை கொடுத்தார் அப்படின்னார். அப்படின்னா யாரா சாப்பாடு போட்டா நல்லா சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டவால சுவாமி இவருக்கு உயிரே கொடுத்திருக்காரு, இவருக்கு உயிரே கொடுத்துருக்காங்க சொல்ற போனோம். இவர் சாப்பாடு எனக்கு இவருக்கு பிடிக்கலன்னா சாப்பிடலன்னா பிராணம் போயிருக்கணும். அப்ப சாப்பாடு கொடுத்தவால உயிர் கொடுத்தா சொல்ற போனோம். அதே போல திருவாய்மொழி என்கிற அமிர்தத்தை நம்ம கொடுத்தாரு. அப்ப இவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தாருன்னு அர்த்தம். திருவாய்மொழிங்கிற அமிர்தத்தை யார் கொடுத்தார்? சுவாமி ராமானுஜர் கொடுத்திருக்காரு. ஈன்ற முதல் தாய் ஷடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன், அந்த ராமானுஜன் கொடுத்திருக்காரு. கொடுத்தபடியாலே அப்படிப்பட்ட ராமானுஜர் ஆரம்பது.
அப்ப இது யார் திருவரங்கத்தை வந்து அதனால்தான் ராமானுஜர் ஆரம்பம் தலை கட்டுகிறார் இந்த பாட்டுல. திருவாயூர் அமிர்தம் தான். அந்த அமிர்தத்தை கொடுத்தபடியாலே அந்த அமிர்தம் இல்லைன்னா என்ன இருக்கும்? இவர் இல்லையனோ. அப்ப அமிர்தத்தை கொடுத்தபடியாலே கொடுத்தவர் ஆறாவதுன்றார். கொடுத்தவர் யாரு? சுவாமி ராமானுஜர். அந்த கொடுத்தவர் ஆறாவதுன்னு காட்டிக் கொடுக்கிறார். ஆச்சரியமான மணவாளுடைய பதபதார்த்தம் முட்டு பெற்றது. இருலோகந்தியுடைய அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை. குருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு கூமகள் நாதனம் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீரிலத்தோர் அறிதரன் என்ற ராமானுஜர் எனக்காரமதே 19ஆம் பாட்டு. ஐகிக ஆழ்விக சமஸ்த சம்பத்தும் சர்வவித பந்துக்களும் வகுத்த சேஷியான ஸ்ரீயப்பதியும் நம்மாழ்வார் தமக்கு பகவன் நெருகேதுக்கு கிருபையாலே பிரகாசியான் என்ற அர்த்த விசேஷங்களை அடையவே அருளி செய்த திரமிடோ உபனிஷத் என்று சகல ஜனங்களும் உபதேசிக்கிற எம்பெருமானார் எனக்கு நிரதிசிய போக்யம் என்கிறார். இப்படி இது வரைக்கும் சொன்னதா அப்படி அவர் சொன்னதா அடியே சொல்லியிருக்கேன் திருலோகஞ்சியர்ல. அப்ப நிரதிசிய போக்யம் இவ்வளவு கிடையாது. போக்கியம்னா சுவாமி ஆனந்தமா இருக்கு, பரவாயில்ல, ஆனா திகட்டுறது அப்படி சொல்றோமோ. இந்த போக்கியம் திகட்டவே இல்லை. குடுக்க 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 அந்த அமிர்தத்தை சாப்பிட 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 நன்னா இருக்கு நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு தெரிவிக்கிறாளியா. அப்படிப்பட்ட நிரதிசிய போக்கினா அப்படின்னா கொண்டு வந்து எடுத்துக்காட்ட முடியாத போக்கியம் அப்படின்னா அதுக்கு என்ன சுவாமி ஏதாவது எடுத்துக்காட்டுருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ராமானுஜர் அப்படிப்பட்ட போக்கியர். அவர் எப்படி சுவாமி போக்கியர்னா இவ்வுலகெல்லாம் அவ்வுலகெல்லாம் எல்லா சம்பத்தும் சர்வவித சம்பத்தும் ராமானுஜரே. நல்லா பாருங்க, இதுல எல்லாமே ராமானுஜர் தான். எல்லா சம்பத்தும் சர்வவித சம்பத்தும் இந்தலோக சம்பத்தும் அந்தலோக சம்பத்தும் எல்லாவ சம்பத்தும் ராமானுஜரை தெரிவிக்கிறார். எதுக்கு சுவாமின்னா இந்த இடத்துல பாருங்க, ஆச்சாரனை பந்து கோட்டிலே சேர்த்தார். ஆச்சாரனை பந்து கோட்டிலே சேர்த்துக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சியப்பதி நம்மாழ்வார் இந்த 5 பேரையும் திருவாயூர்னு சொன்னாரனோ. நல்லா ஞாபகம். ஒரு பெரும் செல்வம் என்ன, தந்தை என்ன, தாய் தந்தை. ஒரு பெரும் செல்வம் தந்தை தாய் குரு அடுத்து பிராட்டி பெருமாள். இந்த 5 பேருமே திருவாயூர்னு சொன்னார் இல்லையா. அப்ப பகவான் ஆழ்வார்க்கு எந்த அர்த்தங்களை காட்டி கொடுத்தானோ அதைத்தான் நம்மாழ்வார் திருவாயூரில் அனுகிரகிக்கிறார். அப்ப இந்த அதனால்தான் இந்த 5 செந்தமிழ் ஆரணமே. இந்த 5மே செந்தமிழ் ஆரணம். செந்தமிழ் ஆரணம்ன்றதுனால்தான் பகவான் காட்டு கொடுக்கவர் சொல்லியிருக்காரனோ. பார்த்தா பரபக்தி பரஜான பரவ அப்ப அத்தனை சொல்லியிருக்காரனோ. அதான் செந்தமிழ் ஆரணம். அப்பனா ராமானுஜர் இப்படித்தான் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இப்படி கூட அப்ப தானும் நடத்தி காட்டினார், உலகத்தாருக்கு உபதேசம் பண்ணாரனோ. இதான் ரொம்ப முக்கியம். சில பேர் உபதேசம் பண்ணுவா, தன்னிடத்துல அனுஷ்டானம் இருக்காது. சில பேருக்கு அனுஷ்டானம் தன்னிட இருக்கும், உலகத்தாருக்கு உபதேசம் பண்ண மாட்டான். ஆனா இங்க 2மே உண்டு. ராமாயணத்துல தானும் அனுஷ்டித்து காட்டினார், உலகத்தார்க்கும் பண்ணாரனோ. அதான் தெரிவிக்கிறார். அதான் உபதேசிக்கிற எம்பெருமானார் எனக்கு நிரதிசிய போக்ஷம். அப்ப இந்த என்ன இந்நீரிலத்தோர் அரிதரன் என்ற இந்த சப்தம் ரொம்ப முக்கியம். நாம இன்னைக்கு இவ்வளவு தூரம் சேவிக்கிறோம், திருவாய்மொழிக்கு இவ்வளவு வைபவம் இருக்குன்னா, ஆழ்வார்க்கு இவ்வளவு வைபவம் இருக்குன்னாலே அது ராமானுஜரால ஏற்பட்டது. அப்ப ஆழ்வார்க்கு வைபவம் இல்லையா சுவாமினா? இருக்கு, நாம தெரிஞ்சுக்கணும். அது ஒருத்தர் காட்டினவர் தான் சுவாமி ராமானுஜர். அதனால அப்படிப்பட்ட ராமானுஜர் போக்கியம் தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம். ஒரு பெரும் செல்வமும், அதாவது அவிந்தனன் தனந்தே பண்டிதந்தனம் என்கிறபடியே அப்பிராப்தமான சம்பத்தன்றிக்கு தனஞ்சை விவர்தன தன கோவர்தனம் சனாதன சமதாசாதன என்றும் சாகி ஸ்ரீமத் பாசதாம் என்றும் முக்தை ஐஸ்வர்ய கருடராகையால பிராப்தமாய் பெரும் சீனே புண்ணிய மந்திரியோட விசக்தி என்றும் ஒருநாயகமாவோட உலகடனாண்டவர் கருணாய் கவர்ந்தகான சிதைய பாணையர் பெருநாடகான இன்மையிலே பிச்சைதாம் கொள் என்றும் சொல்கிறபடியே அதி சொல்பமாய் அனித்தியமாய் இருக்க என்றுக்கு கொள்ளை கொல்ல குறைவெட்டலுக்கு குறைந்திட்டோங்க என்கிறபடியே கொல்ல கொல்ல பெருகி வரக்கலவதாய் இருக்கிற செல்வமும். இது வரைக்கும் பார்த்துருவோம். அதாவது ஒரு பெரும் செல்வமும், ஒரு பெரும் செல்வமும் சொன்னார் இல்லையா. இப்ப செல்வம் மட்டும் வச்சுப்போம், அதுக்கப்புறம் ஒரு பெரும் என்ற பின்பு பார்ப்போம். செல்வத்துக்கு என்னன்னா
இந்த செல்வம் தள்ள வேண்டிய செல்வம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா அவிந்தன தனஞ்சய பிரதம தந்தன தந்தனம். வேதாந்தேசிகர் ஆச்சரியமா தந்தனம் தந்தனம் தந்தனம்னு தனத்தை பத்தி 11 தனம் சொல்றார். வைராக்கிய பஞ்சாங்கன்னு ஆச்சரியமான கிரந்தம். தேசிகன் வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்துக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரோ ராஜா கூப்பிட்டுக்கா பாரு, உனக்கு நிறைய தனத்தை கொடுக்குறாரு, என்னென்ன தனம் வேணுமோ கொடுக்குறான்னு சொல்லி அவளுக்கு பசப்பு வார்த்தையெல்லாம் சொல்லி இவர் ஐஸ்வர்யத்துக்காக வந்திருக்கார். இவர் அப்புறம் சொல்றாரு, உள்ள போய் சேவிச்சுக்கோ, தேவப்பெருமாள் சேவிச்சுக்கோ, அதுதான் தனம். அப்படிப்பட்ட தனம் வேற எந்த தனமும் கிடையாது. அந்த வைராக்கிய பஞ்சகன்னு பேரு. எனக்கு அந்த தேவப்பெருமாளோட மற்றொன்னு கிடையாதுன்னு தெரிவிக்கிறாளே, இதான் பெரும் செல்வம், ஒரு பெரும் செல்வம். அப்பனா அப்ப ஒரு பேரும் தெரிவிக்கிறாள். அப்ப தந்தை தாய் எல்லாமே இது அந்த தேவப்பெருமாள் தெரிவிக்கிறாளையா. அப்ப இது ஏன்னா வயிற்றுக்குள்ள நன்னா எரிஞ்சுருக்கு ஜாடரா அக்னின்னு பேரு. சாமானமா நம்ம சாப்பிடணும், சாப்பிடுறது ஜீரணமாகணும். உள்ளுக்குள்ள அக்னி இருக்கு, அக்னி இல்லைன்னா ஜீரணமாகணும். அதுக்கு ஜாடரா அக்னின்னு பேரு. இந்த அக்னி எரியணும், அது எரிஞ்சா அதுக்கு போட்டுட்டே இருக்கணும், போட்டுட்டே இருக்கணும். அது எரியலன்னா சுவாமி நமக்கு ஏதோ கஷ்டம் வந்துடுறதுனா பசிக்கிறது சுவாமி, பசி வந்தா 10 மருந்து கொடுக்கணும். அது எரியணுமோனோ அந்த எரியத்துக்கு நான் போடுறதுக்காக தான் 4 பேர் காலில் போய் விழ வேண்டியிருக்கு, 4 காசு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த அக்னி எரியணும்னா ரொம்ப கோபத்தோடு தெரிவிக்கிறான் தேசாந்த தேசிகர். என்ன தெரிவிக்கிறான்னா, இப்படிப்பட்டதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம். சரி சுவாமி, கொல்லத்தக்க தள்ள வேண்டிய செலவு சொல்லிட்டாரு, கொல்லத்தக்க செலவு உண்டுன்னா அதுதான் கேட்டுட்டு 4 தனம்ன்றார். தனஞ்சய கபவிபர்தனம். தனஞ்சய அர்ஜுனனுக்கு பெருமை தேடி தந்த தனம் எதுன்னா பார்த்து சாரதி. தனஞ்சய கபவிபர்தனம், அர்ஜுனனுக்கு பெருமை தேடி கொடுத்தது பார்சாதன யார் கோவர்தனோர்தனம் பண்ணாரோ அவன் தானோ, அப்படிப்பட்ட கண்ணன் தான் தனம். அப்ப தனம்னு எது எடுக்கணும்? பகவான் தான். கோவர்தோதனம் என்ன சப்தம் ஆசீர்வாதம். தனம் 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 அந்த வைராக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் தெரிவிக்கிறாளா. அப்ப முதல்ல சொன்னது அர்ஜுனனுக்கு தனம். தனம்னு சொன்னார், சொன்ன உடனே அவருக்கு மனசு வரல. அர்ஜுனன் தனம் கார்சாதி வாஸ்துவம் தான். அர்ஜுனனுக்கு தனமா இருக்கணும்னா அப்ப வயசாயிருக்கணும். 60 வயசுக்கு மேலதான் யுத்தமே. வயசான கரணை இதுக்கு சொல்லணும்ன்றதுக்காக கோவர்தனோர்தனம் 7 வயசுல கோவர்தனோர்தனம் பண்ணானோ அந்த தனம் தான் நமக்கு வேணும். அப்பன்னா என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட கோவர்தன தனம் வேணுமே தவிர இந்த தனம் தேவையில்லை, ஒரு பேரும் செல்வம். அடுத்து தெரிவிக்கிறார், அடைபவர்கள் எல்லாருக்கும் சுலபமானது அந்த கண்ணன் தானே, அவர்தான் தனம், மற்ற தனம் எதுவுமே கிடையாது. இரண்டாவது ததியாராதனையே அந்த கண்ணன் தான் சொல்லிட்டார். ததியாராதனை உண்ணும் சோறு பிறகு நீ தின்னும் வெத்திலே எல்லாம் கண்ணன் தெரிவிக்கிறாளே, ததியாராதனை அந்த கண்ணன் தான். அறுசுவையே அந்த கண்ணன் தான். ஆண்டாள் தெரிவித்தரணும், அண்டி உலகம் அந்த ஆடி போட்டு அறுசுவையே அந்த கண்ணன் தான். அப்படி இருக்க செய்த அக்னி நின்று இருக்க போயிருக்கோம். அந்த அக்னிக்கு ஏதோ போடணும் உள்ளுக்குள்ள ஜடரா அக்னி இருக்கணும், அதுக்கு ஏதோ போடணும்னு இருக்கால. அதுக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லை, இது பத்தி எரியணுன்ற அவசியமே இல்லை. அந்த தனத்தை பத்தியாச்சுன்னா எல்லா தனமும் கிடைச்சிருக்கு. எந்த தனம்? தேவப்பெருமா ஸ்ரீநிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதம் தேவராஜ பஜராஜ மாசியனே அந்த தனம் கிடைச்சிருத்தனா மற்றொரு தனம் எனக்கு தேவையில்லைன்னு தெரிவிக்கிறாள். இதுக்கு மேல ஆளவந்த ஸ்தோத்திரத்துக்கு தெரிவிக்கிறார் ஆசிரியமா, தவ பாத பங்கச்சம், தவ பாத பங்கச்சம். அப்ப வேதாந்த தேசிகர்களுக்கு அந்த தேவப்பெருமானுடைய திருவடிதான் பெரிய சொத்து, மற்றொரு தனம் கிடையாது. அந்த தனம் தான் ஒரு பெரும் செல்வம். அப்ப தேசிகனுக்கு ஒரு பெரும் செல்வம் தேவப்பெருமா திருவடி. அதே ஆளவந்தாத்தனுடைய தோத்திரத்துல திருவிக தவ பாத பங்கஜம் அப்படின்னா பங்கஜமாக இருந்து. சரி சுவாமி, பங்கஜம் தனமாகுமா? பங்கஜம் தாமரை தனமாகும்னா பங்கஜத்தை ஒரு நாள் ஒத்துக்க மாட்டான். ஆனா அது உன்னுடைய திருவடிக்கு பங்கஜமா இருந்ததுன்னா அதை ஒத்துக்கொண்டான். தாமரை யாராவது ஒத்துப்பாரா? சாயங்காலம் வேணா கூப்பி போயிடும். அந்த தாமரையை திருவடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அந்த திருவடி அந்த திருவடிக்கு எப்போதும் ஏதாவது ஒரு கூப்பு படுத்த உண்டான உண்மை கிடையாது இல்லையோ. அதுதான் எங்களுக்கு தனம். யாருக்கு? அளவுதான் தெரிவிக்கிறார். எங்களுக்கு தனமே எதுன்னா தவ பாத பங்கஜந்திரா,
ஓர் ஏன் தாமரையை ஒத்துக்கூடாதுன்னா அந்த தாமரை போயிடுமே, அது பயமா? அது உன்னுடைய திருவடி பங்கஜமா இருந்தா அதுதான் எங்களுக்கு தெரியும். ஆக திருவடியே இங்க செல்வம், ஒரு பெரும் செல்வம். அப்ப திருவடியே செல்வம். அப்ப முதல்ல சாமானிய செல்வத்தை சொல்லி, அதை விட செல்வம் பகவானின் திருவடின்னு சொல்லி, அதை விட செல்வத்தை கொடுக்க வந்தது திருவாய்மொழி என்கிற செல்வம். இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் பாருங்க, சாமானிய செல்வம் தள்ளியாச்சு, பணம் காசு. அடுத்து பகவானுடைய திருவடி தான் செல்வம். அந்த திருவடி கொள்ளத்தக்கது எடுத்துட்டேன். ஆனா அதை விட உயர்ந்த செல்வம் இது சுவாமி. பெருமாள் திருவடி இருக்கு, இந்த பக்கம் திருவாய்மொழி இருக்கு. எது சுவாமி உயர்த்ததுன்னா திருவாய்மொழி தான் உயர்த்து சுவாமி. அது என்னமா சுவாமி சொல்லலாம், அதுதான் என்னது ஒரு பெரும் செல்வம், ஒரு பெரும். அப்ப அந்த பகவான் திருவடியை காட்டிலும் அந்த செல்வத்தை கொடுக்க வந்தது எது? ஏன்னா பகவான் திருவடியை காட்டி கொடுத்ததே திருவாய்மொழி தானே. திருவாய்மொழியிலனா வெறும் கிடைக்கவில்லை. ஏன்னா திருவாய்மொழி தெரிவிக்கிறது, ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தாய், உனக்கோர் கைமாறு நானுண்டிலேன் எனது ஆவியம் உள்ளது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப திருவாய்மொழி தானே பேசாமத்தினா. ஆகா, அந்த தாழ்ந்தத தலனும் உயர்ந்தத கொலனும். ஆக உயர்ந்தது எது நமக்கு? திருவாய்மொழியே. பக்தாமிரதம் சதனான மோதனம் சர்வார்த்ததம் தீ சடகோபவாதனம் சகஸ்திரசாகோ உபனிஷ சமாகமம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப செல்வம் என்றதை தள்ளினார். அப்ப இனி பெருஞ்செல்வம்னா செல்வத்தை பெருஞ்செல்வதுனா விசேஷிக்கிறார். பெருநாடு காண இம்பையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்திக்கு. அப்ப செல்வத்தை தள்ளியாச்சு, செல்வம் நமக்கு வேண்டாம். அப்ப பெருஞ்செல்வம் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்து மீனோ ஒரு நாயகமாய் ஓட உள்ள. இது திவ்ய தேசம் 108 கிடையாது. இருந்தாலும் அபிமான ஸ்தலம். எம்பெருமானார் 13 வருஷங்கள் அங்க இருந்தார். திருநாராயணன் செல்வ பெருமாள் அவருக்கு சமர்ப்பித்த பாசம் தான் 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. குருநாயகமாய் ஓட உலவுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இப்பையிலே பிச்சைதாம் கொள்வார் திருநாடனந்தால் காலம் பெற சின்மத்தியும் திருவிழாடியா. இது அழியாது நிச்சயமா இருக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடியே கொல்லத்தக்கது. அப்படின்னா கொல்லத்தக்க திருவடி இது திருநாரணந்தால். ஆக செல்வம் என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு எந்த வயுவும் இல்லைன்னாலும் ஞானம் இல்லைன்னாலும் நம்மள உயர் குலத்தை பிறப்பு இல்லைன்னாலும் அனுஷ்டானம் இல்லைனாலும் ஆச்சாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் பண்ணணும். செல்வம் மட்டும் இருந்தா ரொம்ப உயர்ந்தன்னு அதிகாரம் இல்லாத இருந்தாலும் உயர்த்திடும். ஒண்ணு வேண்டாம், செல்வம் நிறைய இருக்குன்னு வச்சுக்க. இன்னைக்கு நம்ம சில இடத்துல பாக்குறோம், சில பேர் சில இடத்துல எல்லாம் இந்த அதிகாரி விடமாட்டான். ஏன்னா அந்தந்த அதிகாரம் படைத்தவர் தான் போகணும்னு வா. அவன் கொடுத்த பணக்காரா இருக்கார், கோட்டீஸ்வரரா இருக்கார், ஆனா ஜாதியிலே தாழ்ந்தவன், அனுஷ்டானமோ கிடையாது, ஒரு துளியா சம்பிரதாயம் தெரியுமான்னா அதுவும் தெரியாது, ஆச்சாரம் ஒரு துளி இல்ல, பகவான்கிட்டயா பிரேமை இருக்கான்னா அதுவும் இல்ல. ஆனா என்ன அவர் ஆயுஷன் போயிடுவார். இந்த லோகத்தை இது அது யாரையும் குறைஞ்சு குற்றம் சொல்றதுக்காக சொல்லல. ஏன்னா பணம் என்ன பண்ணும்னா அவர் ரொம்ப பெரியவனா பண்றது இந்த பணம். அது பெரியவனா பண்ணணும், உயர்த்துறதும். அதிகாரம் இல்லாதவரி அவனுக்கு அங்க போறதுக்கு அதிகாரம் இல்லை, ஆனா கொண்டு போய் சேர்க்கறதுனும் ஏன் பணம், அந்த பணம் பண்றதுனும் உயர்த்தணும். ஆனா இந்த என்னன்னா அந்த அதிகாரம் எதுவுமே தேவையில்லை திருவாய்மொழிக்கு. ஒண்ணுனா திருவாய்மொழி உனக்கு அதிகாரத்தை கொடுக்கறது. ஆனா அந்த திருவாய்மொழி இருந்துட்டா என்ன ஆகுறது? ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறித்தரு பூமகள் நாதனம் செந்தமிழ் ஆரணமே. அப்ப திருவாய்மொழியே செல்வம் என்று சொல்லணும்னா அது என்ன பண்ணி கொடுக்கணும்னா, நீ பிராமண குலத்துல பிறக்க வேண்டும் அவசியம் இல்லை. இதெல்லாம் பாருங்க, இதே பணம் அதிகமா இருந்ததுன்னா அது கொண்டு போற ஆயுஷன் போற வாஸ்துவம் தான். ஆனா அது எத்தனை பூர்த்தியா இருக்குன்னு இருக்காது. அதே திருவாய்மொழி என்கிற நீ பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், சொல்லணும்னா அது என்ன பண்ணி கொடுக்கும்? திருவாய்மொழி செழிச்சுட்டு இருக்க சுவாமி, அது என்ன பண்ணி கொடுக்கும்னா, நீ பிராமண குலத்தை பிறந்து இருக்கணுமா? அவசியம் இல்லை. ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணுமா? அவசியம் இல்லை. மற்ற எந்த வைவும் உனக்கு இருக்க வேண்டாம். ஆனால் இந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சு கொண்டால் அரிய கற்று வல்லார் வைத்தவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே. இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். செல்வமும் சம்பத்தும் அளவையந்த அந்தாது பெரிது தந்தையும் தாயும் மாதா பிதா தகஸ்திரபிய வசனதரா சாஸ்திரம் என்று சகல
உஜ்ஜீவன வர்த்தமாயிரே வேத வசமாக்கிய விசிஷ்ட வேஷர் எல்லாரும் வியம்புது அப்படியே திராவிட வேஷாளர் என்று இத்தையே வேதமாக நிதர்சன ஆக்கியாலே சகல உஜ்ஜீவன பிரவர்த்தகம் ஆகையாலும் இதுவரைக்கும் பார்த்துக்குவோம். அதாவது திருநாரணந்தால் கால பிறஞ்சுண்டு தீவினா அதுதான் கொல்லத்தக்க செல்வம்னாரு. ஆனா திருவாய்மை நம்ம எடுத்துட்டோம்னா நீ இன்ன குளத்துல இருக்கியா சுவாமி அப்பதான் வரலாம் சொல்லுவாரா? கிடையாது. திருவாய்மை அதிகரித்தாலே வரும் உனக்கு அந்த யோகத்தை கிடைக்கிறது. ஆச்சாரம் இருக்குன்ற அவசியம் இல்லை, அனுஷ்டானம் இருக்குன்ற அவசியம் இல்லை. ஆனா இது தெரிஞ்சுட்டு அரியக்கற்று வல்லார் வைத்தவர் ஆழ்கடல் ஞானத்துள்ளே ஸ்ரீவைஷ்ணவர் என்கிற பெயரை வாங்கி கொடுக்கிறது தான் முக்கியம். ஸ்ரீவைஷ்ணவ யா சுவாமி திருவாய்மை சேவிக்கிறான். சுவாமி எனக்கு படிப்பே அறிவே கிடையாது, எனக்கு திருவாய்மை சேவிக்கவும் தெரியாது, நான் ஸ்ரீவைஷ்ணவம் சொல்லிக்கலாமா? அந்த அந்த திருவாய்மையில பற்று இருந்தா போறோம். பற்று இருந்தானா தன்னடைய அவ சேவிக்கச்சே அங்க பக்கத்துல உட்கார்ந்து நிறைய பேருக்கு எழுத்தறிவே கிடையாது. ஆகா இங்க எழுத்தறிவே. ஆனா திருவாய்மொழி 1000 பார்க்காம சேவிக்க அந்த காலத்துல இருந்திருக்கா பெண்கள். சில பெண்கள்லாம் அந்த காலத்துல படிக்கவே மாட்டா. ஆனா திருவாய்மொழி 1000 சேவிக்கிறாங்கன்னா அதுல பிராவண்யம் இருக்கு திருவாய்மொழி. அப்ப என்ன அவ ஸ்ரீ வைஷ்ணவன் பட்டத்தை கொடுக்கறதுனோ அந்த பெயரை வாங்கி கொடுக்கறது. ஸ்ரீ வைஷ்ணவன்னாலே திருவாய்மொழி இருக்கணும். அதான் திருக்கலையா, அதுதான் செல்வம். வேற செல்வம் கிடையாது. என்ன சுவாமி செல்வம்? இவரு பேரும் செல்வனால ஸ்ரீ வைஷ்ணவன். ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும் என்ன சுவாமி? திருவாய்மொழி இருக்கணும். அதான் தெரியல. அப்ப திருவாய்மொழி ஏற்றவன்னா மற்ற எந்த வைபவம் இல்லாதவனையும் செல்வம் சூக்கு சிம்மாக்க வைத்து வைக்கிறது இல்லையா? அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு, கோட்டீஸ்வரா இருக்கார், உடனே பெரிய பணக்கார சுவாமி அங்க உட்கார வைக்கணும் இல்லையா? திருவாய்மொழி என்ன பண்ணுவோம்னா இவர் பரமா ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கார் அப்படின்னு உட்கார வைக்கிறதா. திருவாய்மொழியானது எந்த வைபவம் இல்லாதவனையும் என்ன பண்ணணும்? தூக்கி எங்க வைக்கிறது? முகில் வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை 1010 வல்லார் முகில் வண்ண வானத்தி இமையவர் சூழல் இருப்பர் பேரின்ப வெள்ளத்தினே பெரிய பகவானின் திருவடி தாமலுக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறதுனோ. எங்க போறது? மோட்சத்துக்கு போறதுனோ. திருவாய்மொழி சேர்த்தா வீடு இன்ப திருவெல்லம் யான் மொழிதான் தெரிவிக்கிறாளியா. அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை கொடுக்கறதுனோ, அப்படிப்பட்ட ஆரத்தை கொடுக்க இன்பத்தை கொடுக்கிறது. அப்ப செல்வம் என்கிற தர்மத்தை கொடுக்கிறது எது? திருவாய்மொழி. அப்ப இன்பத்தை கொடுக்கிறது திருவாய்மொழி. இது இன்பத்து மட்டும் இல்ல, செல்வத்தையும் சேர்த்து கொடுக்கிறது. செல்வம்னா கைங்கரிய செல்வம். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உடனே திருவாய்மொழி சேவிச்சா பணம் காசு கிடைக்குமா சுவாமி? நிறைய பேர் கேட்பா, திருவாய்மொழி கிடைச்சா சுவாமி பணம் காசு கிடைக்கிறது அது என்ன சொல்லுவேன்னா, அது இருந்தாலே ஆபத்து. என்ன ஆபத்து? முதல்ல அது ஏற்கனவே பார்த்துக்கணும், வியாதி வந்துடும். வியாதி வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லியிருக்கா. பார்த்துக்கோமனோ, நோய் இருந்தாலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். ஒருத்தர் பெரிய பணக்காரனா என்ன சொல்லணும் சுவாமி? அவர்கிட்ட நோய் இல்லைன்னு அர்த்தமா. இது அநேகமா பணக்காரனா அவர்கிட்ட என்னென்ன உண்டோ அவன் சாப்பாடே மாத்திரையா இருக்கு. அது என்னமா சுவாமி ஆறுதானே என்ன பண்றது? அவருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா கனவு இருந்தாலே உடனே நோய் வந்து. ஏன்னா நம்முடைய புத்தி அதுல போயிடுறது. புத்தி என்னைக்குமே சாத்விகமான புத்தி இருந்துட்டு வச்சுக்கேன், எந்த வியாதியும் வராது. ரிஷிகளுக்கெல்லாம் வருதா? இப்ப ஆழ்வாருக்கு ஆச்சாரங்கெல்லாம் வருதா? வியாதியே வராதா சுவாமின்னா? ஏன் சுவாமி? இத்தனைக்கு அவளுக்கு அந்த காலத்துல எந்த சௌகரியம் கிடையாது. இன்னைக்கு ஏதாவது சர்க்கரையோ இல்ல உப்போ ஏதாவது வந்துருச்சுன்னா அதுக்குண்டான மாத்திரை எல்லாம் போட்டுட்டே இருக்கும். அதுக்குன்னு உபகரணங்களா இருக்கு. அந்த உபகரணம் வச்சு பார்த்துட்டு இத்தனை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை போட்டுக்கிறோமா? அன்னைக்கு அந்த காலத்துல ஏதாவது இருந்தது ஒண்ணும் கிடையாது. ஆனா அவளுக்கு வராதா சுவாமின்னா அவளுக்கு சிந்தனை பூர்த்தி எதுலன்னா பகவத் சிந்தனை தான், வேற எதுவும் கிடையாது. சாத்விக சத்தை ஏற்படும். பகவத் சிந்தனை சாத்விக சத்தை வந்தாலே நோய் கிடையாது. அப்ப இந்த சாத்விக சித்தை எதனால ஏற்படுது? திருவாய்மொழி கத்தா ஏற்படுதுன்னா. அப்ப திருவாய்மொழி அந்த பேரின்ப தடியதோ இருந்த அங்கேயே கொண்டு போய் உட்கார வைக்கிறது இல்லையா? இங்க இன்பம் மட்டும் இல்ல, சேவிக்கச்சே தென்னா தராவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உலனாக வைத்திருக்கிறார் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட இந்த இன்பத்தை இங்கேயும் கொடுக்கறது. திருவாய்மொழி சேவிச்ச இந்த அனுபவம் என்ன அனுபவம்? சில பேர்லாம் ஆசைவா ஜெயிப்பான். ஆச்சரியமான அனுபவம் சுவாமி. 8ஆம் பத்தாகட்டும் 10ஆம் பத்தாகட்டும் இந்த அனுபவத்தை கொடுக்குறான்னு தெரிவிக்கிறா இல்லையா? அது மட்டும் இல்ல, இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த பேரின் அடியரோடு அங்க உட்கார வைக்கிறதுனோ. அப்ப அந்த மேலும் செல்வம் என்னன்னா யாரோ கைப்பட்டு கிடக்கிறது. அந்த செல்வம் சொல்லி தள்ளி அதை விட பகவான் செல்வம் உயிர். ஆனா பகவான் செல்வத்தை காரணம் திருவாய்மொழி என்கிற செல்வம் தான்
ஆச்சரியமான செல்வம். இப்ப ரெண்டு அர்த்தம் சொல்றாரு. செல்வம்னா என்ன பாருங்க, சாமானியம் என்ன செல்வம்னு சொன்னா லோகத்தை இதைத்தான சுவாமி சொல்லுவா. செல்வம்னு சொன்னா அந்தனர் மாடு, பிராமணானாம் தனம் பேதகா. சாமானிய செல்வம்னா என்ன, அந்தனர்களுக்கு செல்வம் இதென்ன வேதம். எங்கு தெரிவிக்கிறார்? திருமங்கேழ்வான் தெரிவிக்கிறார். மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தனு அந்த 6 பிரபந்தத்திலே 6வது பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அதை தெரிவிக்கிறார். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வம் தன்னை இருநிலம் கால் தீநீர்வின் பூதமைந்தால் செந்திரத்த தமிழோசை வடசல்லாகி திசை 4 தென்கள் ஞாயிறாகி அந்தரர்க்கும் தேவர்க்கும் அறியலாக அந்தரனை அந்தனர் மாடு அந்தி வைத்த மந்திரத்தை. அந்தனர் மாடு, மாடு அதான் மாட்டு பொண்ணு சொல்றாரு. மாட்டு பொண்ணுன்றது மாற்று பெண், இது ஒரு அர்த்தம். மாற்று பொண், இது ஒரு அர்த்தம். மாடுனா செல்வம். அப்ப செல்வமே நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணா நம்ம எடுத்துட்டோம்னா, மாற்று பெண்ணா நம்ம மாத்து போன போல அதுவும் அது பெண் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ரெண்டு அர்த்தம் இதுக்கு சொன்ன. ஆனா இந்த மாடுனா செல்வம். என்ன செல்வம்னா அந்தனர் மாடு. அந்தனர்கள் பிராமணர்கள். பிராமணானாம் தனம் வேதகான்னு சொல்லியிருக்கலையா. அப்ப அவருக்கு எது ஒரு பெரும் செல்வம் என்னால வேதம் பண்ணணும். அந்த வேதம் தான் செந்தமிழ் ஆரணம். அந்த வேதமே செந்தமிழ் ஆரணமா? வேதம் இஷயத்வோ ஜேத்வா வாஜவஸ்தோ வாஜவஸ்து தேவோ வஸ்தவிதா பிராப்தய துஷ்டேத்த தமாய கர்ம, இதெல்லாம் சுவாமி வேதம். அதை விட்டுட்டு செந்தமிழ் ஆரணம் சொல்றேன்னா சரி சுவாமி, அந்த வேதம் இதுவான்னா அது பிராமணனுக்கு வேதம். பிராமணனாம் தனம் வேதகா. இது செந்தமிழ் ஆரணமே என்று நீநிலத்தோர் அடிதரென்ற அது பிராமணாளுக்கு மட்டும்தான் தனமா இருக்கு, மற்றவாளுக்கு தனமா இல்லை. நல்லா பாத்துக்கோ. இந்த அந்தனர் மாடுன்னு சொன்ன பிராமணானாம் தனம் வேதகா, அது யாருக்கு சுவாமி? எல்லாருக்கும் உண்டா? நீங்களே சொல்லிட்டு பெண்கள் கூடாது, 3 வருடத்துக்கு தான் 4 வருடத்துக்கு கூடாது எல்லாம் சொல்லிட்டு. அப்ப எல்லாருக்கும் கிடையாது. ஆனா இந்த வேதம் செந்தமிழ் ஆரணமே என்று நீலத்தோர் அறிதரண்டா. இந்த ஜகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் இது திருவாய்மொழிதான் தனம். அப்படின்னு என்னன்னா அது பிராமணர்கள் மட்டும்தான் தனம். இதுதான் இதுக்கு அதுக்கு வித்தியாசம். அப்ப வேதம் இன்னாருக்கு தான் உண்டு. அதான் அதிகிருதாதிகாரம்னு பேரு. இது சர்வாதிகாரம். அது எல்லாரும் கற்க முடியாது இந்த வேதத்தை. இது எல்லாரும் கற்கலாம். அதனால் அப்புறம் பிராப்திய பிராபு உபாயமா இருக்கிற அப்படி குறைவொன்று இல்லா சொல்ல எது இது திருவாய்மொழியே. அதுல குறை இருக்கா சுவாமினா இன்னார் கற்க முடியாதுன்னு இருக்க, இன்னார் கற்க முடியும், இன்னார் கற்க முடியாதுன்னு இருக்க. ஆமா, பெண்கள் முடியாது, மத்தவா முடியாதுன்னா அந்த சமம் இந்த திருவாய்மொழி உண்டானா கிடையாது. சக்கலரும் பண்ணலாம், யாரு வேணாலும் செவிக்கலாம் இந்த திருவாய். அதனாலதான் அளவியந்த அந்தாதி 1010 அரவியந்த அந்தாதி 1000 அப்படின்னா செல்வம். அளவியந்த அந்தாதி அப்படின்னா பெருஞ்செல்வம். பாருங்க, அளவியந்த இந்த பிள்ளை ஆசீர்வாதத்துக்காரு. அளவியந்த அந்தாதி 1010 வளவலையார் கடலாகும் வானோங்கு பெருவிழந்து பாசனம். அதுல அளவியந்த அந்தாதி 1000 செல்வம், அளவியந்த 1000 பெருஞ்செல்வம், அந்தாதி அளவியந்த அந்தாதினா ஒரு பெருஞ்செல்வம். அப்படியா இந்த சப்தத்தை தான் சுவாமி திருவரங்கத்தோட அங்க போட்டிருக்காரு. அளவியந்த அந்தாதி இசை கொண்டு ஒரு பெரும் செல்வம். அப்ப எப்படி சுவாமி? முதல்ல செல்வத்தை சொல்லணும் 1000, அடுத்து பெருஞ்செல்வம் சொல்லணும் அளவெந்த 1000 சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரும் செல்வம் சொல்ல போனோம், அதான் அளவியந்த அந்தாதி 1010. அப்படிப்பட்ட ஒரு பெரும் செல்வம். அப்ப ஒரு பெரும் செல்வமே இது திருவாய்மொழி தான். இது முதல் அபிப்பிராயம். ஒரு பெரும் செல்வமே அப்படின்னா எல்லா செல்வமும் நம்ம பணம் காசுன்னு என்னென்ன நினைக்கிறோமோ, வீடு சொத்து வாசல் சுகம் என்னென்ன உண்டோ அத்தனையும் எது திருவாய்மொழியே. இது முதல் அபிப்பிராயம். ஆக இது செல்வமாக இருப்பது மட்டுமல்ல, இதுல ஆச்சரியம் என்னன்னா இது மட்டும் ஆச்சரியம் இல்ல, தந்தை என்ன தாய் என்ன முதல்ல சரி சுவாமி முதல்ல என்ன சொல்லிக்கணும்? இந்த 5 இருக்கணும். இப்ப ஒரு பெரிய விசாரம் பாருங்க. என்ன 5ன்னா ஒரு பேர் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஒரு பெரும் செல்வமும் ஒரு பெரும் செல்வமும் இது 1, தந்தையும் 2, தாயும் 3, உயர் குருவும் 5, 4, வெறிதரு பூமகள் நாதனும் 5. இந்த 5 இருக்கு இல்லையா,
இந்த அஞ்சுல முதல்ல எது சொல்லணும்? அஞ்சும் திருவாரூரையும் சொல்லிட்டேனும் முதல்ல பெருமாளை சொல்ல வேண்டாமா சுவாமி? அல்லது ஆச்சாரனை சொல்ல வேண்டாமா சுவாமி? இல்லது தாயார் தந்தையை சொல்ல வேண்டாமா சுவாமி? அதை விட்டுட்டு முதல்ல செல்வத்தை போய் சொன்னேன். முதல்ல செல்வத்தை போய் அது சொல்லியிருக்கலாமா? ஏன்னா முதல்ல என்ன சொல்லணும்? பகவானை சொல்லியிருக்கணும். சரி, பகவானையா சொல்ல வேணாம், ஆச்சாரன் இருக்கிற குரு, உயர் குரு, அதையா சொல்லியிருக்கணும். இல்லையா சாஸ்திரம் உபநிஷத்தை என்ன தெரிவிக்கிறதுனா மாத்ரு தேவோபவா, பித்ரு தேவோபவா, ஆச்சாரிய தேவோபவா, அதிதி தேவோபவான்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்க மாதா பிதா ரெண்டு சொல்லிக்கணும். இப்ப மாதா பிதாவையா முதல்ல சொல்லிக்கலாம். சொல்லாம நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இங்க திருவரங்கம் நினைத்திருக்காரு குரு பேரும் செல்வம் சொல்லிருக்காருனா முதல்ல அது சொன்ன பண்ணோம். தத்தினி இருக்கச்சே எதுக்கா சுவாமி? எதுவுமேனா இந்த இது சொல்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எதற்காக முதல்ல தந்தையை சொன்னார்? இப்ப சொல்ல வந்தது திருவாய்மொழிக்கு சமந்தன சொல்றாரு. அப்ப ஒவ்வொன்று திருவாய்மொழி என்ன சமன்னா இதெல்லாம் பாருங்க, ரெண்டு விஷயம் எடுத்திருக்காரு. முதல்ல செல்வத்தை சொன்னது காரணம், அடுத்து தந்தையும் தாயும் எடுத்திருக்காரு. தாயும் ஏன்னா மாதா மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா, முதல்ல மாதாவை சொல்லிச்சு சாஸ்திரம், அடுத்து பிதாவை. ரெண்டு விஷயம் இருக்கிறேன். என்ன விஷயம்னா செல்வத்தை முன்னாடி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது மறுபடியும் பார்ப்போம். ஆனா இப்ப தந்தை தாய் தான் பார்த்துட்டு இருக்கோம். தந்தை தாயிலேயே தாயும் தந்தைன்னு சொல்லுவாளா? அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்னையாந்த ஆழ்வார் பாசனம், மதுரகவி ஆழ்வார் பாசனம். அத்தனாய் அன்னையாய் இல்லை அப்படி இருக்க செய்து முதல்ல தாயார் தான் எடுக்கணும். எதுக்காக முதல்ல தந்தையை சொன்னார்? இதுக்காக சொன்னார். இப்ப இந்த தந்தையும் தாயும் திருவாய்மொழி சமந்தான. அப்ப இந்த மூணும் ஒவ்வொன்றும் திருவாய்மொழியோர் சொல்வதுதான் முக்கியம். அவ திருவாய்மொழி என்பது 4 வேத சமம். ஆழ்வார் 4 பிரபந்தம் பண்ணாரணும். திருவிருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தா, திருவண்ண, அந்த 4 வேதத்துல சம்ஸ்கிருத வேதத்தோட சாமியம் தானே. அது சம்ஸ்கிருத வேதம், இது திராவிட வேதம். ஆனா திருவாய்மொழிக்கு அதோட சாமியம் உண்டோனும். அந்த வேதம் வேறெல்லாம் அது உபய வேதம், ஊபேன்னு போட்டுக்கிறாங்கணும். இதுக்காக ஊட போட்டு குழந்தை பலத்தால போட்டுவா. அது படிச்சுதா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஏன்னா ஊவே பொண்ணு உபய வேதாந்தன்னு பேரு. உபய வேதாந்தனால சம்ஸ்கிருத வேதம் என்ன திராவிட வேதம் என்ன 2 பேரும் என்ன படிச்சிருக்கணும். இந்த 2 பேரும் படிச்சிருக்கணும்னா அந்த வம்சத்துல பிறந்தா உடனே ஊவே போட முடியாது. அவர் படிக்கவே இல்லை வச்சுக்க இருக்கட்டும். எதுவும் சொல்ல வந்தோம்னா அப்ப 2 சமம் சொல்றா இல்லையா? அப்ப திருவாய்மொழி என்பது வேதமே. அந்த வேதத்தை எதில் நோக்கு என்ன பார்க்கணும்னா எதற்காக தந்தை தாயும் போட்டிருக்கா? தாய் தந்தை தானே போடணும். ஒரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் இருக்கு. ஒரு பெரும் செல்வமும் தாயும் தந்தையும் வரணும். ஏன்னா தாய் தானே முதல்ல இருக்கணும். பெத்தவாதான முதல்ல. அடுத்தது கௌசல்யா பிரஜாராமா, தசரத பிரஜாராமா கிடையாது. கௌசல்யா பிரஜாராமன் இருக்கு. அப்ப எதுக்கு சுவாமின்னா இந்த வேதத்துக்கு எதிர நோக்கு. அந்த வேதத்துக்கு சமம் இது. சம்ஸ்கிருத வேத சமம் திராவிட வேதம். வேதத்துக்கு எதுக்கணும்னா வேதாந்தத்துக்கு எதிர ஆசைன்னா ஜகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இதத்தை சொல்லணும். வேதாந்தத்துக்கு வேதமே என்னைக்குமே இது என்னன்னா இவாளுக்கு நல்லது சொல்லணும், நல்ல உபதேசம் பண்றது. உபதேசம் பண்றதுதான் பிரதான நோக்கி. எதுக்குன்னா வேதத்துக்கு நமக்கு உபதேசம் பண்ணிட்டே இருக்கும். அந்த உபதேசம் நோக்கணும். அதுக்கு சமந்தான திருவாய்மொழி வேதத்துக்கு சமமானபடியாலே அதனால இந்த திருவாய் முதல்ல சொல்றச்சே தந்தை சொல்லித்து. ஏன்னா தந்தையும் தாயும் என்ன பண்றா பார்க்கணும். தந்தைக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா இதத்தை உபதேசிப்பார். தாயார் என்ன பண்ணா பிரியத்தை உபதேசிப்பார். நல்லா பாத்துக்கோ. தாயார் நமக்கு பிடிச்சதை பண்ணுவா, தந்தை நமக்கு நல்லதை பண்ணுவா. அவன் நல்லது பண்றது முக்கியமா பிடிச்சது பண்றது முக்கியமா? எனக்கு சக்கர பொங்கல்லாம் பிடிக்கும், வாஸ்தவம் தான். அதுக்காக பிரியம், அதுதான் பிரியம். அதே கொடுத்துருந்தா என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே ஆகாது, என்ன போயிடும். ஆனா அது இத்தம் எனக்கு நல்லதுன்னா கோல் கையில வச்சுட்டு இருக்க அப்பவும் சமந்தான். கோலை கையில வச்சிருந்தாலும் சமந்தான். ஆனா இதுல சக்கர பொங்கலை வச்சிருந்தாலும் சமந்தான். அப்ப என்ன சுவாமினும் அப்ப அந்த சக்கர பொங்கலையே எப்படினோ இதத்தோடு கொடுக்கணும். அதுதான் ஆழ்வார் பண்றாரு. இப்ப இந்த இடத்துல வேதாந்தத்துக்கு எது பிராதானியம்னா நமக்கு இதத்தை கொடுக்கறது, நமக்கு நல்லதை கொடுக்கறது, அத பிரியத்தை கொடுக்கறது தாயார் கொடுக்கிறார். அதான் இதானுசாசனம். இது வேதார்த்த சங்கரனும் ஆச்சரியமான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல சுவாமி எம்பெருமானார் இதானுசாசனம் எழுதியிருக்காரு. அந்த சப்தத்தை சுவாமி திருவரங்க தமிழ் அழிச்சுட்டார். வேதமே இதானுசாசனம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேதம் நமக்கு உபதேசம் பண்றதுக்கு எதுக்காக? நன்மைக்காக. நம்முடைய நன்மையை தான் முதல்ல பாக்குறதே தவிர நமக்கு எது பிரியம்ன்றத பின்னாடிதான் பார்க்கணும். நமக்கு பிடிக்கிறது எதோ பிடிக்கிறது, குழந்தை கத்தி பிடிச்சி கத்தி கொடுத்தா அது தகையா எடுத்துக்கும், அது பிரயோஜனம் இல்லை. இதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப நமக்கு எது நன்மைன்றது காட்டிலும் நமக்கு எது நல்லது அதுதானே கொடுக்கணும். அந்த நல்லதை கொடுக்குறாரு இல்லையா, அதனால தந்தை தான் சொல்லி, அதான் இதான சாஸ்திரம். அந்த அபிப்பிராயத்தை சுவாமி திருவரங்கத்தில் அப்படியே எடுத்துட்டார். வேதார்த்த சங்கரத்துல எப்படி தெரிவிக்காரோ அதை அப்படியே கொண்டுட்டா, அதே அபிப்பிராயங்களை வென்றால் ஒரு சொல் சுவாமி எடுத்துட்டாரோ அந்த சொல்ல அப்படியே எடுத்துட்டார். வேத யாரு? திருவரங்கத்தினா. அந்த பேசுகிற கியம்பு முன்னோர் எப்படி சொல்லியிருக்காளோ, முன்னோர் முடிந்த முறைதப்பாமல் கேட்பண்ணக்கூடியதான். அப்ப சுவாமி வேதார்த்த சங்கரத்துல இத்தான சாதனம் எழுதினது அதை அப்படியே எடுத்துட்டு திருவரங்கத்தின். ஆக உண்மை, சத்தியம், பிரியத்தை தவிர மற்ற எதுவுமே நம் முன்னோர்களுக்கு பேச தெரியாது. உண்மை என்னவோ அதான் பேசுவா, சத்தியம் என்னவோ தான் பேசுவா, அதற்கு மேல பிரியமா பேசுவா. ஒதுக்கிறையா இல்லையா அப்படின்னு கோழி தின்னு விட மாட்டா. உண்மையை சொல்லுவா, சத்தியத்தை சொல்லுவா, அதே பிரியமா சொல்றாலும் அப்படி இருக்க. வெறுமனே ராமானுஜர் திருவடிகை பற்று என்று சொல்ல மாட்டா. மேலும் ராமானுஜர் யாராரோ எங்கெங்க கொண்டு போய் சேர்க்கணும் எங்கொண்டு சேர்த்துவார். அவருக்கு இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, ஏன் அவரை பிரதானம் எடுக்கிறோம்னா, ஒவ்வொரு அப்போது ஒரு சிந்தை செய்த மேல நம்ம பார்க்க போறோம். இந்த ராமானுஜர் கொடுத்தாரு அப்போது ஒரு சிந்தை செய்த அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கைத்தறித்து கொடுப்பார், ஒவ்வொரு மாதிரி அணுகுமுறை இருக்கும். சில பேருக்கு இவரே சமாசனம் பண்ணுவார், சில பேரை இவர்கிட்ட அனுப்புவார். யார்கிட்ட? சுவாமி முதலையாண்டாண்ட அனுப்புவார். சில பேரை குரத்தாழ்வாட்ட அனுப்புவார். சில பேரை அது சில சுவாமிகள் வந்து சமாசனம் பண்ணிக்கணும் இல்லையா, ராமானுஜ சம்பந்தம் வேணும்னு வச்சே இவரே நேரடியா சில பேரை பண்ண மாட்டார். அருளாள பெருமா எம்பெருமானாரு சில பேர் அனுப்பிடுவார், அலந்தாழ்வான்னு சில பேர் அனுப்புவார். எதுக்காகன்னா யாராருக்கு என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், அது தலை சிறந்த அரசியல்வாதியார்னா இவர் தான். ஆனா இவர் போய் அரசியல் சொல்லலாமான்னா, அரசியல் என்கிற சப்தமே தாழ்ச்சி கிடையாது. ஆனா அந்த சப்தத்தை வைத்துக் கொண்டு இங்க தாழ்வா நடந்துக்கிறார். அதனால அந்த சப்தத்துக்கு தாழ்ச்சி ஏற்பட்டிருக்க தவிர, இப்ப தசரத சக்கரவர்த்தி அரசியல்வாதின்னு சொல்றேன், நானும் சொல்றேன், இந்த தப்பு கிடையாது. ஏன்னா அவர் 16,000 வருஷம் 60,000 வருஷங்கள் நல்ல ராஜ்யபுரம் ஆச்சரியமா பண்ணார். ஆனா அந்த சப்தத்தை இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா அது இழிவாயிடுது. அந்த சப்தத்துக்கு நான் தன்மை இல்லாம தவற பண்றதுதான் தெய்வம் சொல்லுவேன்னா அப்ப தப்பா வந்துடா. அதனால திருவரங்கத்தின சுவாமி ராமானுஜர் தன்னிடத்தில் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு, அதை தான் தெரிவிக்காரு. அப்படின்றதுக்காக கூறத்தாழ்வாட்டு அவர் நடக்கிற விதமே வேறு, முதலையாண்டான்ட்டு அவர் நடக்கிற விதமே வேறு, அருளாள பெருமா எம்பெருமாட்ட நடக்கிற விதமே வேறு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது இத்தனையும் வேறு எடுத்துட்டது என்ன காரணம்? இதானு சாசனம். வேதாசங்கிறது இதான சாசனம் ஒரு சப்தம் இருக்கு. வேதாந்தம் இதான சாசனம் தான். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அது நமக்கு இதத்தை தான் உபதேசம் பண்ணிருக்காரு. அப்ப இதத்தை நம்முடைய நன்மையை பார்க்கறா இல்லையா, அதனால முதல்ல தந்தை ஒரு பேரும் செல்வமும் தந்தை, அந்த தந்தைன்னு சொல்றாரு, அந்த தந்தை வந்துட்டு சரி. இப்ப இவர் தான் அனுப்ப அடுத்து உயர் குருவம். உயர் குருவம் இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லு, உயர் குருவம், உயர் ஒரு பெரும் செல்வம் தந்தையும் தாயும் உயர் குருவும். இப்ப மற்றொரு அபிப்பிராயம் என்னன்னா, தற்கரியாவே வேதத்துக்கு சமம் திருவாய்க்குன்னு சொன்ன போனோம். அப்ப தந்தையும் தாயும் வேதம் தானே? ஆமா, வேதத்துக்கு சமம் திருவாய்க்கு வேதம் தானே. அப்ப ஆனா சாஸ்திரம் எங்க வேதம் என்னதுமா, மாதா பிதாக்கள் 1000 பேரை விட வாத்சல்யம் காட்டும் சாஸ்திரம். மாதா பிதாக்கள் 1000 பேருக்கு ஒரு மாதா இருக்கா, அந்த மாதிரி 1000 மாதா இருக்கா. மாதானா தாய், அம்மா. அந்த தாயானவி எத்தனை வாத்சல்யத்தை காட்டுவோம் குழந்தைகிட்ட, அத போல 1000 மாதாவா இருந்தா எத்தனை வாத்சல்யம் இருக்குமோ அத்தனை வாத்சல்யம் உண்டு. எதுக்கு? வேதத்துக்கு. அத்தனை வாத்சல்யம் வேதத்துக்கு உண்டு இல்லையா. அப்ப மாதா பிதாக்கள் வேதங்கள், வேதம் தமிழானந்தன திருவாய்மொழி அப்படி இருக்கச்சே. அப்ப மாதா பிதாக்களை திருவாய்மொழி. ஆக சாஸ்திரம் என்பது தந்தை தாயாரை விட ரொம்ப உயர்ந்தது, தந்தை தாயாரை விட ரொம்ப உயர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார். தந்தை தாயாரை விட ரொம்ப உயர்ந்த அந்த சாஸ்திரமான வேதமே திருவாய்மொழியாக அவதரித்தது அப்படின்னு தெரிவிக்கிறார்
அதுக்கு மேல என்ன சிவத்தில் குரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் அப்படின்னு பார்த்திருக்கோம். உயர் குருவும் வெறிதரு மோகல் நாதன் என்னன்றது நாளைக்கு காலட்சேபம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாயங்காலம் திருவாய்மொழி காலட்சேபம் உண்டு, பகவத்ஷம் காலட்சேபம் உண்டு. அதுக்கு அடுத்து இதே ராமானுஜ வெள்ளிக்கிழமை உண்டு. ஏன்னா நாளைக்கு ஆழ்வார் திருநட்சத்திரம், அதனால நாளைக்கு சன்னதி கைங்கரியம் இருக்கிறதா முடியாது. நாளை அடுத்த நாள் கொஞ்சம் பாராயணம் இருக்கிறபடியால வியாழக்கிழமை அன்னைக்கு முடியாது. அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால இதே பிரகாரம் இது உண்டு, ராமானுஜம் உண்டு. சாயங்காலம் திருவாழ்வில் காலட்சேபம் உண்டு. இன்னைக்கு சாயங்காலம் திருவாழ்வில் காலட்சேபம் உண்டு. அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கிறேன். ஏன்னா இந்த பாசனம் கொஞ்சம் சமமான பாசனங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நிதானம் போயிருக்கேன். என்ன சந்தேகமும் கேட்கலாம். அழ்வாரும் பெருமானார் திருவிலேசனும் ஆச்சாரியின் திருவிலேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம்.